குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.7 கான்செப்ட் வைஸா, எக்ஸசைஸ் வைஸா, எக்ஸாம்பிள் வைஸா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? எக்ஸசைஸ் 2.7 என்ன சொல்ல வருது அப்படின்னா இது இன்ஃபைனைட் ஆங்கிள் ஆஃப் லவ். இது இன்ஃபைனைட் ஆங்கிள் ஆஃப் லவ். சரியா? இதுதான் எக்ஸசைஸ் 2.7. என்ன கால்? ஓ, அச்சு வெல்லம். ஹலோ, சொல்லுமா. இங்கே கிளாஸில் இன்னைக்கு 2.7 எடுக்கும் இல்லையா, எடுத்துட்டு இருக்கேன். என்னாச்சு சொல்லு. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? தங்கப்பில்லை, என்னாச்சு ஒரு மாதிரி பேசுறிய? என்னாச்சு? அச்சு வெல்லம் என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, அச்சுச்சோ, ஐயோ, சரி சரி, ஒன்றும் கவலைப்படாத. வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டேன். சர்வீஸ் வாங்கிட்டு என்கிட்ட தான் இருக்குது. என் வண்டியில் தானே போயிருக்கேன். ஓகே, உள்ளே ஓப்பன் பண்ண, டிக்கி ஓப்பன் பண்ண, டியோ ஓப்பன் பண்ண. ஓப்பன் பண்ணேன்னா ஒரு குட்டி பேக் இருக்கும். அந்த பேக்கில் ஒரு 4000 rupees இருக்கும். ஒரு குட்டி லக்ஸ் சோப் வச்சுருப்பேன், 10 rupee. சரியா? எடுத்துட்டு நீ ஃபீனிக்ஸ் தானே இருக்க, ஆப்போசிட் ஃபீனிக்ஸ் இல்லையா? நேராக வண்டி பார்க்கிங் விடு, லிஃப்ட் ஏறினோடனே மேக்ஸ் போ. மேக்ஸ் ஆர் ட்ரெண்ட் இல்லை லைஃப் ஸ்டைல் ஏதாவது போ. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ. வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கோ. மாற்றிட்டு மேலே ஃபுட் கோர்ட்டில் வெயிட் பண்ணு. உனக்கு பிடிச்ச சிக்கன் 65யும் சீரக சம்பா பிரியாணியும் தால்சா ஊற்றி சாப்பிட்டுட்டு நான் வரேன். சரி, கவலைப்படக்கூடாது, விடு, அவ்வளோதான், பார்த்துக்கலாம். அழுவாத, அழுகக்கூடாது. என் குட்டிமா அழுகக்கூடாது, என் பெட்டகம் அழுகக்கூடாது, என் தங்கப்பிள்ளை அழுகக்கூடாது, என் அச்சு வெல்லம் அழுகக்கூடாது. சரியா? நான் வந்துடுறேன், உடனே வரேன் கிளம்பி. சரியா? ஓகே. சாரி கைஸ், என் தங்கப்பிள்ளை வந்து ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு பெசனர் போக பிளானு, சர்ச் போக. அவங்களும் வராங்க என் கூட. வர வழியில் ஃபீனிக்ஸ் ரோடு தாண்டி தான் போகணும் அவங்க, கரமணி வழியாக. ஃபீனிக்ஸ் ரோட்டில் வரும்போது அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வந்து அடிச்சிட்டாங்க யாரோ. அடித்ததுனால பாவம் கேர்ள் இல்லையா, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என் வண்டியில் வந்து நேற்று ஹோம் டியூஷன் போயிருந்தேன். போனதில் அவங்க 4000 rupees கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே என் குட்டி சோப்பு ஒன்று வச்சுருப்பேன் வண்டியில், வாஷ் பண்ணேன். சரி, நான் என்ன சொன்னேன், ஃபீனிக்ஸ் போயிட்டு மேக்ஸில் ஏதாவது ட்ரெஸ் வாங்கிக்கோ அந்த காசை வச்சு. சரி, வாஷ் பண்ணிவிட்டு மேலே சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன் உடனே அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் அங்கே கொஞ்சம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அதனால் போகிறேன். ஓகே, நம்ம மடிப்பாக்கம் சென்ட்ரலில் இருக்கோம். மேப், கரண்ட் லொக்கேஷன் ஃபீனிக்ஸ். ஓகே, 4.3 kilometers. ஓகே ஓகே கைஸ், இங்கேருந்து போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து நம்ம மீட் பண்ணலாம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. என்னோட அச்சு வெள்ளத்துக்கு சம் இன்சிடென்ட் ஆயிடுச்சு. என் அச்சு வெள்ளம் போயிட்டு ஃபீனிக்ஸ் மேலே ட்ரெஸ் மாற்றிட்டு, ஐ மீன் ட்ரைனேஜ் வாட்டர் பட்டதுனால ஃபீனிக்ஸில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு, ட்ரெஸ் புதுசு வாங்கிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு மேலே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கே இருக்கேன். இங்கேனா சென்டரில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். மடிப்பாக்கத்தில் இருக்குது சென்டர். மடிப்பாக்கத்துலேருந்து நான் ஃபீனிக்ஸ் போகிறதுக்கு மேப் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேப் என்ன சொல்லுதுன்னா, மடிப்பாக்கத்துலேருந்து ஃபீனிக்ஸ் வந்து 4.3 kilometers காட்டுது. சரியா? மேப் போட்டதுக்கப்புறம் மேப் என்ன சொல்லுது, இங்கேருந்து கீழே இறங்கி போயிட்டு என் வண்டி எடுக்கிறேன். என் வண்டி டியோவில் நான் போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் ரைட் சைடு திரும்ப, லெஃப்ட் சைடு திரும்புன்னு சொல்லுது. இப்போ நான் இங்கேருந்து ஃபீனிக்ஸை போய் மீட் பண்ணுறதுக்கு, நான் எனக்கு என்னென்ன தேவைப்படுது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அந்த டிஸ்டன்ஸில் எந்த சைடு டைரக்ஷனாக போகணும்னு மேப் சொல்லி தருது. கிளியரா? இன் எக்ஸசைஸ் 2.7 நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் எழுத போறோம். ஒரு போலார் ஃபார்ம் வந்து எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எழுத போறோம்னு படிக்க போறோம். அதே மாதிரி ஒரு ஆயிலர் ஃபார்முக்கு எப்படி போலார் ஃபார்ம் எழுத போறோம். ஒரு ஆயிலர் ஃபார்முலாவுக்கு போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுத போறோம். இது ரெண்டு பத்தி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 2.7. ஓகே, z = x + iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இதுக்கு போலார் ஃபார்ம் எழுதணும்னா z = r cos θ + i sin θ. rன்றது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z.
மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டா? அப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டான்றது டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் போறதுக்கு ஆர்கியூமெண்ட்னு நம்ம ஒன்று ஃபைன் பண்ணணும். இங்க இந்த இடத்துல ரெண்டு விதமான ஆர்கியூமெண்ட் படிப்போம். ஒன்று வந்து பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட், இன்னொன்று வந்து ஜென்ரல் பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட். ஐ மீன் ஜென்ரல் ஆர்கியூமெண்ட் படிப்போம். ஓகேவா? பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட்னா கேபிட்டல் ஏ ஆர் இசட் ஆர்ஜி ஆஃப் ஜெட். சிமிலர் வே ஜென்ரல் ஆர்கியூமெண்ட்னா ஸ்மால் ஏ ஆர்ஜி ஆஃப் ஜெட். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா தெரியணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாட் ஒய் பை எக்ஸ். ஓகே, ஆஃப்டர் ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஜெட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த கோஆர்டினேட்ல இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தீட்டா ரொட்டேஷன் பண்ணிட்டு ஃபைனலா என்னோட ஆர் வேலையும் தீட்டா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒரு போலார் ஃபார்ம் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப். சரியா? சரி, மொத்தம் ரெண்டு விதமான போலார் ஃபார்ம் படிக்க போறோம். நார்மல் போலார் ஃபார்ம் ஒன்று, இன்னொன்று வந்து ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் போலார் ஃபார்ம். ஸோ இது பேசிக்கா என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பரா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன? ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். ஓகே, என்னோட இப்போ நடந்த ஒரு ஸ்டோரியில என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோட குட்டிமா என்னை கூப்பிடு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ வான்னு கூப்பிடுது. நான் வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா கீழே போயிட்டு நான் வண்டி எடுத்துட்டு மேப்போட ஹெல்ப் மூலியமா இங்கேருந்து ஃபீனிக்ஸ் போகணும். ஃபீனிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4.3 கிலோமீட்டர். அப்போ ஒரு போலார் ஃபார்ம்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். டைரக்ஷனா எந்த சைடில் திரும்புறோம், அப்போ திரும்புறது வந்து தீட்டான்னு வச்சுக்கணும். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாட் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கணும். சரியா? இது ஒரு ஆஃப். காம்ப்ளெக்ஸ் நம்மள ரியல் பார்ட் இருக்கா, இமேஜினரி பார்ட் இருக்கா? ஓகே, என் குட்டி மேனப் வந்து ஆஃப்டர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஃபுட் கோர்ட்ல சிக்கன் 65யும் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கு, தால்சா ஊத்தி. ஓகே, ஆயிலர் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா நான் இங்கிருந்து ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டு நேராக ஃபீனிக்ஸோட மாடியில் போய் இறங்குறேன். புரியுதா? அப்ப இங்கிருந்து வண்டியில போறதுக்கும் இங்கிருந்து ஹெலிகாப்டர் தூக்கி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? ஆயிலர் ஃபார்ம்ல நான் சீக்கிரமா போயிடலாம். போலார் ஃபார்ம் ஐ மீன் ஆயிலர் ஃபார்மா போலார் ஃபார்ம்ல நான் ஈஸியா போயிடலாம், ஏன்னா ஹெலிகாப்டர்ல போறேன். போலார் ஃபார்ம்ல நான் வண்டி ஓட்டிட்டு போறேன், கொஞ்சம் டைம் எடுக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும்னா z ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதணும். ஸோ பேசிக்கா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா போலார் ஃபார்ம்ல? அந்த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக இ பவர் ஐ தீட்டான்னு எழுத போறோம் இங்க. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இதுல பேசிக்கா டேனோட வேல்யூ எல்லாம் 0ல இருந்து 90 டிகிரி வரைய வேல்யூ மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதுதான் இன்ட்ரோ. இப்போ நம்ம உள்ள போறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வீடியோல சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன் ஷாட் அடிக்க போறோம். எக்ஸசைஸ் 2.7ல இருந்து கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 6 வரையும், எக்ஸாம்பிள் 2.22ல இருந்து 2.27 வரைய ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா போலார் ஃபார்ம்னா டிஸ்டன்ஸ் பிளஸ் டைரக்ஷன். நான் இங்க இருந்து ஃபீனிக்ஸ் போறேன், என் சென்டர் வந்து மடிப்பாக்கத்துல இருக்கு. மடிப்பாக்கத்துல இருந்து நான் ஃபீனிக்ஸ் போனோம் அப்படின்னா மேப்பை போடுறேன். இங்க இருந்து ஃபீனிக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 4.3 கிலோமீட்டர். மேப் என்ன சொல்லுது? இப்படியே நேரா போ, கைவெளி சிக்னல் எடு, லெஃப்ட் எடுத்தா சென்னை 6 பிரிட்ஜ் ஏறி இறங்கு, அப்படியே கர்வேச்சர் பண்ணி போனா உனக்கு ஃபீனிக்ஸ் வந்துடும் சொல்லுது. அப்ப என்ன மீனிங்? டிஸ்டன்ஸும் ஒரு டைரக்ஷன், இந்த ஆங்கிள் திரும்ப அந்த ஆங்கிள் திரும்ப அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்போ ஒரு போலார் கோஆர்டினேட்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸும் டைரக்ஷனும் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் போலார் கோஆர்டினேட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து மாட் இசட் ன்னு சொல்லுவாங்க, which is equal to r ன்னு டினோட் பண்ணுவாங்க. we know mod z னா என்னன்னு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணு பிளஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கிடைக்கும். தீட்டான்றது கொடுத்த ஆங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆல்பா மூலியமா. ஓகேவா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு z equal to x plus iy ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் வந்து z equal to r cos theta plus i sin theta ன்னு எழுதலாம். இங்க r ன்றது மாடுலஸ் ஆஃப் z. மாடுலஸ் ஆஃப் z என்ன? ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ண இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணும். சரி, இது எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு r வேணுமா? see let us consider the example z equal to 1 plus i1 ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எடுக்கிறேன். ஓகேவா? இது புரிஞ்சுதா? நவ் இப்ப இந்த ஃபார்முலா எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? மாட் இசட் கண்டுபிடிக்கணும். மாட் இசட் வந்து 6. 6க்கு பதிலா நீங்க மாட் இசட், அப்ப ரூட் ஆஃப் x ஸ்கொயர் y ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ரூட் 2 வந்துடும். இப்போ மாட் இசட் வேல்யூ வந்து ரூட் 2. கிளியர்? தீட்டா கண்டுபிடிக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z வேணும். கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z, கேபிட்டல் A R G Z which is equal to ஆல்பா. அந்த ஆல்பா வந்து tan inverse of y by x ன்னு எழுதலாம். கிளியர்? ஆனா we are going to find theta
ஜென்ரல் ஆர்குமெண்ட் தான் வேணும் நமக்கு. ஜென்ரல் ஆர்குமெண்ட்றது ஸ்மால் a or g of z. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இது வேணும். ஜென்ரல் ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லலாம். அதை எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z, இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z which means ஆல்பா, இந்த ஆல்பாவை இந்த கோஆர்டினேட்ஸோட கம்ப்ளீட் பண்ணிட்டு 2k பையோட ஆட் பண்ணணும். நான் பின்னாடி ரொம்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z னா ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் y by x. tan இன்வெர்ஸ் ஆஃப் y by x னா இங்க போய் பாருங்க, இது x இது y ஆ, இப்போ 1/1 tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/1, tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ π/4. இந்த டேபிள் நல்லா படிக்கணும் சரியா. tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 வந்து π/4 வந்துச்சு, என்னோட ஆல்பா வந்து π/4 வந்துச்சு. கொடுத்திருக்க கோஆர்டினேட்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்ல வரும்னு செக் பண்ணணும். நல்லா பாருங்க, x பிளஸ் y பிளஸ், இங்க வாங்க x பிளஸ் y பிளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா வந்து ஆல்பா. இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட், இதுல x பிளஸ்ஸா இருக்கும் y மைனஸா இருக்கும், அப்ப தீட்டா வந்து மைனஸ் ஆல்பான்னு எழுதணும். கிளியர்? நவ் இங்க வாங்க, இது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல x வந்து மைனஸா இருக்கும் y பிளஸ்ஸா இருக்கும், அப்ப தீட்டா வந்து π மைனஸ் ஆஃப் ஆல்பான்னு எழுதணும். இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த குவாட்ரண்ட் which means தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல x வேல்யூ y வேல்யூ நெகட்டிவா இருக்கும், அப்ப தீட்டா வந்து ஆல்பா மைனஸ் ஆஃப் π. கிளியரா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஆல்பா ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். என்னோட z வேல்யூவை ரெண்டு செக் பண்ணனும், ரெண்டு பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அப்ப தீட்டா ஆல்பா. செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா, செகண்ட் குவாட்ரண்ட்னா π மைனஸ் ஆல்பா ஆல்பா, தேர்ட் குவாட்ரண்ட்னா ஆல்பா மைனஸ் π. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், இதை புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் படி நான் ஆல்பா π/4 கண்டுபிடிச்சேன்னா, இப்போ நான் போயிட்டு எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு பார்க்கணும். இது ரெண்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஏன்னா எக்ஸும் ஒய் பிளஸ்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஆல்பான்னு எடுத்துக்கலாம், அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஆல்பான்னு எழுதிட்டோம். பேசிக்கா தீட்டான்றது என்ன அப்படின்னா ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் z, a or g of z. அது எப்படி எழுதணும்? நீங்க ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2k பைன்னு எழுதணும். ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2k பைன்னு எழுதணும். கிளியரா? அப்ப இப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு தீட்டா, தீட்டா ஈக்குவல் டு என்ன? ஆர்குமெண்ட் ஆஃப் zன்றது ஆல்பா, ஆல்பா என்ன கண்டுபிடிச்சோம்? ஆஃப்டர் இந்த குவாட்ரண்ட்ல வரும்போது π/4 வந்துருச்சு. π/4 2k பையோட ஆட் பண்ணணும், வேர் k belongs to integer, set of all integer. தீட்டா கிடைச்சிருச்சு. ஃபார்முலால போய் போடுங்க. ஃபார்முலா என்ன? z equal to r cos theta plus i sin theta. given questionல r cos theta plus i sin theta னா it is a polar form. r வேல்யூ வந்து √1 கண்டுபிடிச்சோம். cos of thetaன்றது என்ன? π/4 plus 2k pi plus i sin of thetaன்றது வந்து π/4 plus 2k pi ன்னு எழுதணும். இதை சிம்பிளா இன்னும் எழுதலாம், √1. இந்த cos i sin வந்து sis of thetaன்னு எழுதலாம். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது பிளஸ் இதுன்னு, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையா இப்படி எழுதலாம். ஓகே, இதுதான் வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல நீங்க தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதுல இருந்தா எடுப்பாங்க. இதை நீங்க ரொம்ப டீடைலா படிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z, கேபிட்டல் AR zனா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா இப்படி, ஜெனரல் ஆர்குமெண்ட் வந்து ARG ஸ்மால் லெட்டர் ஈக்குவல் டு தீட்டா, வேர் இதை வந்து எப்படிலாம் ஆர்குமெண்ட் ஆஃப் z எழுதலாம், பிளஸ் 2k பையோட சேர்த்து எழுதணும். அது என்னன்னு நான் சொல்ல வரேன். வெயிட். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல ஆல்பா எப்படி கண்டுபிடிப்போம்? tan இன்வெர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இது கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுத்திருக்க z காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ இந்த கொஸ்டினே எடுங்களேன். இப்போ இந்த கொஸ்டின்லயே வந்து என்ன? z ஈக்குவல் டு 1 பிளஸ் i. கரெக்டா? அப்ப என்ன? என்னோட எக்ஸோ ஒய்யோ பாசிட்டிவா இருக்கு. ஆல்பா கிடைச்சதுக்கு அப்புறம் நான் தீட்டா மேக் பண்ணணும் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் போய் செக் பண்ணணும். ரெண்டும் பாசிட்டிவா இருக்குன்னா தீட்டா வந்து ஆல்பான்னு வந்துடும். கரெக்டா? அப்ப சிங்கிள் வேல்யூ ஆஃப் தீட்டா கால்ட் அஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z. இங்க போயிட்டு ஆல்பா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆல்பா வந்து கோஆர்டினேட்ஸ்ல செக் பண்ணுவோம். கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் zல இது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கா, அப்ப தீட்டா வந்து ஆல்பா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு π/4 வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு இந்த சிங்கிள் வேல்யூ தான் ஆர்குமெண்ட் ஆஃப் z. கிளியரா? கேபிட்டல் AR ஆஃப் z, then it's called as principal argument. இதை புரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இந்த கேபிட்டல் ARG ஆர்குமெண்ட் லைஸ் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பை, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல செகண்ட் குவார்டர்ல தான் லை ஆகுது. ஆல்வேஸ் 3-4ல வரும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை கமா பை, ஒன்லி ஒன் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் π/4 ஸ்டாப் பண்ணிடணும். என்ன கிடைச்சதோ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் zன்றது π/4. கிளியரா? முடிஞ்சிச்சு. இது வந்து whenever பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்டா இங்க முடிச்சிடணும்.
ஆனா போலார் கோஆர்டினேட்ஸ்ல என்ன பண்ணணும், தீட்டா எழுதணும். தீட்டானா ஜென்ரல் ஆர்குமெண்ட், ஜென்ரலா எழுதணும், ஜென்ரல் ஆர்குமெண்ட் எழுதணும். ஜென்ரல் ஆர்குமெண்ட் என்ன, ஸ்மால் ஏ ஆர் ஜி இசட் ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லலாம் ஜென்ரல் ஆர்குமெண்ட்டை. அந்த தீட்டானாலும் ஜென்ரல் ஏஆர்ஜி இசட்னாலும் சேம். இது எப்படி எழுதணும், நீங்க ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2k பைன்னு சேர்த்து எழுதணும். புரியுதா? இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் புரிச்சுக்கணும். இப்போ ஏஆர்ஜி இசட்னா இங்க என்ன ஆர்குமெண்ட்னா என்ன கண்டுபிடிச்சோம், ஆல்பா கண்டுபிடிச்சோமா. இந்த ஆல்பாவை என்ன பண்ணுவோம், இந்த கோஆர்டினேட்ஸ் செக் பண்ணி தீட்டானு கண்டுபிடிப்போம். இங்க என்ன தீட்டா வருதோ இந்த இடத்துல நம்ம தீட்டான்னு எழுதுவோம். இது வந்து தீட்டாவா மாறும், இங்க எழுதிருப்போம். இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2k பை. ஆர்குமெண்ட் ஆஃப் z வந்து தீட்டா, ஆர்குமெண்ட் ஆஃப் z வந்து இங்க என்ன கண்டுபிடிச்சோம், அந்த வேல்யூ பிளஸ் அடிஷனா ஒரு 2k பை ஆட் பண்ணணும், வேர் k பிலாங்ஸ் டு z. சரி என்ன அப்படின்னா, பேசிக்கா பை பை 4னா என்ன மீனிங், 45 டிகிரியா. ஃபார் இந்த கொஸ்டினுக்கு வந்து 45 டிகிரி, 45 டிகிரி இங்க லை ஆகும். அப்ப ஒரு வாட்டி நான் சுத்தி வந்தா இந்த இடம் வந்து பை பை 4. நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் டைட்டில் வந்து தி இன்ஃபினைட் ஆங்கிள் ஆஃப் லவ். இன்ஃபினைட் ஆங்கிள் ஆஃப் லவ் அப்படின்னா 2k பை ஆட் பண்ண, விச் மீன்ஸ் இந்த இடத்த நான் திரும்ப திரும்ப சுத்தி வரணும், இன்ஃபினைட் லெவல்ல சுத்திட்டு வரணும், இன்ஃபினைட் லெவல்ல சுத்திட்டு வரணும், திரும்ப திரும்ப சுத்திட்டு வரனால 2k பையனும் கேக்கு 1 போட்டா இது என்ன 360 டிகிரியா மாறிடும், 2 போட்டா 720 டிகிரி. அது மாதிரி இது இன்ஃபினைட் லெவலா சுத்திட்டு வரனால இன் ஜென்ரல் 2k பையனு எழுதணும். இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, பை பை 4 360 கூட பிளஸ் 360 கூட ஆட் பண்ணா எனக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அதான் மீனிங் இதுக்கு. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன் ஜென்ரல் தீட்டான்றது நீங்க ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிக்கும் போது இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z தான் தீட்டா, ஸ்மால் ஏஆர்ஜி, விச் மீன்ஸ் ஜென்ரல் ஆர்குமெண்ட். அது எப்படி எழுதணும், ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2k பை, விச் மீன்ஸ் இங்க கண்டுபிடிச்ச சிங்கிள் வேல்யூவை அது கூட 2k பையா ஆட் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? வெறும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா இங்கே ஸ்டாப் பண்ணிடணும், அந்த சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் வரும். ஜென்ரல் ஆர்குமெண்ட் ஆர் ஏஆர்ஜி கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்ச தீட்டா கண்டுபிடிச்ச ஆல்பா கண்டுபிடிப்போம், அதுக்கு பக்கத்துல 2k பை போடணும். ஆல்பா எப்படி வருது, ஆர்குமெண்ட் ஆஃப் z ஆல்பா tan இன்வெர்ஸ் ஆஃப் y by x, கிடைச்ச tan இன்வெர்ஸ் ஆஃப் y by x வச்சுக்கிட்டு கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ற குவாட்ரண்ட்ல வருதுன்னு தீட்டா கண்டுபிடிக்கணும். அதான் ஆர்குமெண்ட் ஆஃப் z. கிளியர்? புரிஞ்சுதா? இதுல ஒரு கிரியேட்டிவ் ஒன் வேர்டு இருக்கும், கண்டிப்பா நீங்க இது படிக்கணும், உங்க புக்ல இருக்கு. என்ன சொல்ல வரனா, இஃப் z ஈக்குவல் டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே 0 + 0 i இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே 0 + 0 i இருந்துச்சுன்னா, ஓகே 0 + 0 i இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z இஸ் அன்டிஃபைன்ட். அப்ப என்ன ஆகும், இப்ப ஆல்பா கண்டுபிடிப்போமா, இதுக்கு ஆல்பா கண்டுபிடிச்சா என்ன ஆகும், tan இன்வெர்ஸ் ஆஃப் y by 0. இப்போ 0/0னா 0ன்னு வந்துடும். 0ன்றது ஆரிஜின், ஆரிஜின்ல இருக்க ஒருத்துக்கு தீட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால whenever z ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z, இந்த zக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z தான் அன்டிஃபைன்ட். இது கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் கண்டிப்பா கேட்பாங்க. கிளியரா? இதை படிச்சிடணும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு போலார் ஃபார்ம் எப்படி எழுதணும், ஓகேவா? செகண்ட் ஆய்லர் ஃபார்முலா. ஆய்லர் ஃபார்முலா என்ன அப்படின்னா, e பவர் i தீட்டா வந்து cos தீட்டா பிளஸ் i sin தீட்டான்னு எழுதலாம். e பவர் மைனஸ் i தீட்டானா cos தீட்டா மைனஸ் i sin தீட்டான்னு எழுதலாம். இப்போ e பவர் i 2 தீட்டானா என்ன ஆகும், தீட்டாக்கு பதிலா 2 தீட்டா, தீட்டாக்கு பதிலா 2 தீட்டா. e பவர் i பை பை 3 தீட்டானா தீட்டாக்கு பதிலா இங்க என்ன பண்ணணும், இந்த தீட்டாக்கு பதிலா பை பை 3, இந்த தீட்டாக்கு பதிலா பை பை 3ன்னு போடணும். அவ்வளவுதான். இது வந்து ஆய்லர் ஃபார்முலா. இந்த ஆய்லர் ஃபார்முலாக்கு போலார் ஃபார்ம் எழுதுறோம் அப்படின்னா z ஈக்குவல் டு r e பவர் i தீட்டா. இப்ப நார்மலா ஒரு போலார் ஃபார்ம் எப்படி எழுதுவோம், zன்ற நம்பருக்கு r cos தீட்டா பிளஸ் i sin தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா? இப்ப இதுக்கு என்ன மீனிங், இது வந்து e பவர் i தீட்டான்னு எழுதலாமா? அப்ப ஹெலிகாப்டர்ல போயிடலாம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இதுல கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். என்னோட அச்சு வெள்ளம் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அச்சு வெள்ளம் வந்து எங்கே உட்காந்துருக்கு, ஃபுட் கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கு. நான் ஃபீனிக்ஸ்ல. நான் இங்க இருந்து போனோம் அப்படின்னா பைக் எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி மேப் வழியா பொறுமையா போயிடணும். இதே ஹெலிகாப்டர்ல போனோம்னா டைரக்டா போயிட்டு 3rd ஃப்ளோர்ல போய் மேலே இறங்கி அங்கிருந்து கை கட்டி இறங்கி போகலாம். ஜஸ்ட் இமேஜினரி பார்ட். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆய்லர் ஃபார்ம்ல நீங்க எழுத போறீங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமா வந்துடும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஹெலிகாப்டர்ல போற அளவுக்கு ஸ்பீடா இருக்கும்னு சொல்ல வரேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? கிளியரா? ஓகே. இது முடிச்சதுக்கு அப்புறம் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 இருந்துச்சு, ரெண்டு காம்ப்ளெக்ஸ், ரெண்டு z1 z2க்கும் ஆர்குமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அடிஷனா இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருந்தா அடிஷன், டிவிஷன் இருந்தா சப்ட்ராக்ஷன் எழுதணும்.
இது ஒரு ஒன் வேர்டு. ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு n இன்டூ ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஆர்குமெண்ட் ஆஃப் z என்னன்னா என்ன, பேசிக்கா தீட்டா இல்லையா அது. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லுவாங்க, தீட்டா கொடுத்துருவாங்க. தீட்டா வந்து π/3, n வந்து 2 அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், n-க்கு பதிலா 2, தீட்டாக்கு பதிலா ஆர்குமெண்ட் ஆஃப் zனா தீட்டா, தீட்டாக்கு பதிலா π/3 போட்டீங்கன்னா 2π/3 போடணும். இதுவும் ஒரு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட், இது கேட்பாங்க, இது நீங்க நல்லா படிக்கணும். ஆர்குமெண்ட் ஆஃப் zனா தீட்டா, தீட்டா பவர் என்ன இருந்துச்சுன்னா n இன்டூ ஆர்குமெண்ட் ஆஃப் z. இப்போ n இன்டூ தீட்டா, இதுக்கு என்ன மீனிங், விச் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ தீட்டான்னு அர்த்தம். இதான் மீனிங். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். ரெண்டு போலார், ஒரு சிங்கிள் போலார் கொடுத்துட்டாங்க, z ஈக்குவல் டு r cos θ பிளஸ் i sin θ கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு இன்வர்ஸ் எழுதணும்னா 1/r இங்க பிளஸ்க்கு மைனஸ் போடணும் இன்வர்ஸ்னா. செகண்ட், ரெண்டு போலார் ஃபார்ம் கொடுத்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா r1 r2 மல்டிப்ளை ஆகும். இங்க காஸ் தீட்டா ஒன்னா காஸ் ஆஃப் θ1 பிளஸ் θ2 இந்த ரெண்டு தீட்டாவும் மல்டிப்ளை பண்ண ஆட் பண்ணணும். தென் பிளஸ் i இன்டூ sin θ1 θ2 ஆட் பண்ணணும். இப்படி எழுதணும். இதுக்கு ஆர்குமெண்ட் எடுத்தா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா அடிஷனா எழுதலாம். θ1 θ2 எழுதலாம், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் z2 எழுதலாம். இது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம் இருக்கு. நெக்ஸ்ட், ரெண்டு போலார் ஃபார்மை டிவைட் பண்றீங்க அப்படின்னா r1 டிவைட் பை r2, இங்க தீட்டா வந்து அடிஷன் எழுதுனீங்களா, இங்க சப்ட்ராக்ஷன் எழுதணும். அடிஷன் எழுதுனீங்களா சப்ட்ராக்ஷன் எழுதணும். இதுக்கு ஆர்குமெண்ட் எடுத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ரெண்டு இதுக்கு நீங்க எப்படி எழுதணும், சப்ட்ராக்ஷன் எழுதணும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஓகே, இதுல நல்லா கவனிங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா வெறும் ARG கண்டுபிடிக்கணும், சிங்கிள் ஆங்கிள் தான், என்ன ஆல்பா கண்டுபிடிக்கும் தீட்டா கண்டுபிடிக்கணுமோ அதோட ஸ்டாப் ஆயிடும். ஆனா ஜென்ரல் ஆர்குமெண்ட்னா இங்க வர தீட்டா பை கூட 2k பை ஆட் பண்ணணும். அப்ப 2k பை ஆட் பண்ணா திரும்ப திரும்ப சுத்தினாலும் எனக்கு அதே வேல்யூ தான் வரும். சரியா, புரிஞ்சுதா? ஆக்சுவலி நான் போறேன், ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தாவ, போகும்போது சொல்லிட்டா இல்லையா π/4 அங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அங்கதான் இருப்பா, நான் எப்போ போனாலும் அங்கதான் இருப்பா அவ. ஆனா போகும்போது அவன் எனக்கு கண்டுக்கலன்னு வச்சுக்கலாம், நான் திரும்ப திரும்ப அவளை சுத்தியே வரணும். அந்த சுத்தி வர்றதுனால 2k பை நீங்க ஆட் பண்ணணும் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. சரியா, இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நீங்க 2k பைன்னு ஆட் பண்ணணும். அந்த 2k பைல அந்த 2kன்றது இன்டீஜர், எவ்வளவு வாட்டி சுத்தினாலும் இன்ஃபினிட் லவ் அவன் மேல இருக்கனால இன்ஃபினிட் லவ் ஆஃப் ஆங்கிள் நான் சுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எனக்கு குட்டிமான்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், z ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டாங்க. நான் இங்கே சென்ட்ரல்லேருந்து இங்கேருந்து போகிறேன் அப்படின்னா என் டிஸ்டன்ஸ் வந்து 6 mod z. தீட்டா வந்து கண்டுபிடிக்கிறேன் எப்படி, டைரக்ஷன் யூஸ் பண்ணி, ஆல்ஃபா யூஸ் பண்ணி, இந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இப்படி அப்ரோச் பண்ணலான்றத ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா சொன்னேன். சரியா, ஓகே, முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ்ல இருக்க 7 சம்ஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் மொத்தம் 6 சம்ஸ் இருக்கு, 6 சம்ஸ் பார்ப்போம். தென் எக்ஸாம்பிள் 2.22 இருந்து 2.27 வரைய பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, ரைட் ஏ போலார் ஃபார்ம் ஆஃப் ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கிளியரா? இங்க பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க, z = x + iy. z = x + iy னா மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு இட் இஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. கொடுத்து எழுதிட்டீங்களா? போலார் ஃபார்ம்னா என்ன, r cos θ i sin θ. அப்ப r என்னன்னு கண்டுபிடிக்கணும், θ கண்டுபிடிக்கணும். θன்றது ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஓகே, ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிங்க. r னா mod z, √(x² + y²). x னா 2 ஸ்கொயர் பண்ணுங்க, பிளஸ் y ஸ்கொயர் னா 2 ஸ்கொயர் பண்ணும், √3 ஸ்கொயர் பண்ணும். 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3. அப்போ 4 + 4 × 3 12ன்னு வரும். ஆட் பண்ணா 16, 16க்கு ரூட் எடுத்தா 4. அப்ப என்னோட டிஸ்டன்ஸ் மடிப்பாக்கம் சென்டர்ல இருந்து என் ஃபீனிக்ஸ்ல என் குட்டிமா இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 4. இப்ப நான் சுத்தி தீட்டால போகணும். சரியா, தீட்டால போறேன், டைரக்ஷன் சுத்தி போறதுனால இப்ப அந்த தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன வேணும், ஆர்குமெண்ட் ஆஃப் z வேணும். பட் தீட்டானா ஸ்மால் arg. ஸ்மால் argனா என்ன மீனிங், இட் இஸ் a ஜெனரல் ஆர்குமெண்ட். ஜெனரல் ஆர்குமெண்ட் எப்படி எழுதணும், இங்க கிடைக்கிற ஆர்குமெண்ட் கூட 2k பை என்னவல சுத்தி வந்துட்டே இருப்பான் அந்த ஆங்கிள், திரும்ப மறுக்கா இன்ஃபினிட் லெவல்ல சுத்திக்கிட்டே இருப்பேன். அதனாலதான் டைட்டில் என்ன, தி இன்ஃபினிட் ஆங்கிள் ஆஃப் லவ்னு வச்சிருக்கோம். சரியா, அப்படி சுத்தி வர, ஏன்னா பிடிக்கும் இல்லையா? கரெக்டா? நவ் ஆல்பா கண்டுபிடிங்க. tan inverse of y/x. y-ன்றது என்ன, 2√3. x-ன்றது ரியல் பார்ட், 2 கேன்சல். tan inverse of √3. tan inverse of √3 வந்து ஆல்பா = π/3. tan inverse of √3 வந்து என்ன, உங்களுக்கு π/3ன்னு வந்துடும். tan-ஓட டேபிள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆல்பா கிடைச்சிச்சு. நான் என்ன சொன்னேன், எந்த குவாட்ரண்ட்ல என்னோட z இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தீட்டா வந்து சேஞ்ச் ஆகும். கொஸ்டினை பாருங்க, 2
2 ரெண்டுமே பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்ப என்ன ஆகும்? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எழுதுவோம். ஆல்ஃபா π/3 ஆங்கிள் அவ உட்காந்துட்டு இருக்கா ஃபுட் கோர்ட்ல. ஆனா நான் என்ன எழுதணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z 2k/, இன்ஃபினிட் லெவல்ல நான் சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜெனரல் டேர்மா 2k/ன்னு நான் எழுதுறேன். இப்போ விச் மீன்ஸ் எனக்கு 360 + 360 சுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும், நான் சுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஜென்ரல் ஆர்குமெண்ட்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் கூட 2k/, ஆட் பண்ணும். ஆர்குமெண்ட் ஆஃப் z ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால தீட்டா வந்து ஆல்ஃபான்னு எடுத்துலாம். π/3 + 2k/, தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் ஃபார்முலா என்ன? r cos θ + I sin θ. r வேல்யூ 4. தீட்டாக்கு பதிலா என்ன பண்ணும்? π/3 + 2k/. தீட்டான்றது இங்க ஜென்ரல் ஆர்குமெண்ட் ஸ்மால் arg equal to argument of z plus 2k/, where k belongs to set of all integer. ஓகேவா? தீட்டாக்கு பதிலா வேல்யூ இந்த தீட்டா போடுங்க, தீட்டாக்கு பதிலா தீட்டா போடுங்க. k belongs to z. ஸோ பேசிக்கா எதுக்கு இந்த 2k/, ஆட் பண்றோம்? உன்னை சுத்தி என்ன சொல்லுது, உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறுக்குது. ஸோ பேசிக்கா உன்னை சுத்தி வார மூச்சு இறைக்க நானும் கண்ணால் ஒரு சாட போதும். ஓகேவா? உன்னை சுத்தி வருவேன். அந்த ஆங்கிள் கூட 2k/, போட்டு சுத்தி வருவேன். அதான் என்னோட ஜெனரல் ஆர்குமெண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல செகண்ட் பாருங்க. 3 - of I√3. இது வந்து போலார் ஃபார்ம் என்ன? r cos θ + I sin θ. நவ r ன்றது mod z எப்படி எழுதலாம்? √(x² + y²). x ஸ்கொயர் பண்ணுங்க, y ஸ்கொயர் பண்ணுங்க. 3a ஸ்கொயர் பண்ணா 9, √3a ஸ்கொயர் பண்ணா 3, 9 + 8 12. 12 4 × 3 ன்னு எழுதலாம். ரூட்டுக்குள்ள ரூட் எடுத்தா 2√3. அப்ப r வந்து கிடைச்சிச்சு. r ன்றது டிஸ்டன்ஸ். நான் இங்க மடிப்பாக்கம் சென்டர்ல கிளாஸ் எடுக்கிறேன். என் குட்டிமா வந்து ஃபீனிக்ஸ்ல ஃபுட் கோர்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன? எனக்கு 2√3. குட்டிமான்றது என்ன? என்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாட் ஆஃப் z ஆரிஜின்ல இருந்து அங்க கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ். இப்ப டைரக்ஷன் வேணும். மேப் சுத்தி இந்த சைடு போ அந்த சைடு போதா, அதனால தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் தீட்டா வேணும், ஆல்பா வேணும். ஆல்பான்றது ஆர்குமெண்ட் ஆஃப் z, கேபிட்டல் A, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஓகே. அப்ப tan inverse of y/x, tan inverse of y வேல்யூ எவ்வளோ? -√3/x வேல்யூ 3. 3 எப்படி எழுதலாம்? √3 எல்லாம் ஒரு √3 கேன்சல். மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ்லி பாசிட்டிவ் வந்துரும். tan inverse of 1/√3 வேல்யூ வந்து π/6. சரியா? ஓகே. இப்ப தீட்டா வேணும். தீட்டான்றது என்ன? ஜெனரல் ஆர்குமெண்ட். உன்னை சுத்தி இன்ஃபினிட் லெவல்ல சுத்திட்டு இருப்பேன். அது எப்படி எழுதலாம்? ஆர்குமெண்ட் ஆஃப் z ஸ்மால் arg ஈக்குவல் டு கேபிட்டல் arg பிளஸ் 2k/, எழுதலாம். வேர் k பிலாங்ஸ் டு இன்டீஜர். கரெக்டா? ஆல்பா கிடைச்சிச்சு. நான் தீட்டா எழுதணும்னா கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு செக் பண்ணணும். x பிளஸ் y மைனஸ். x பிளஸ் y மைனஸ்னா உங்களுக்கு எங்கே போகுது? xல பிளஸ் y மைனஸ். அப்ப ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா வந்து மைனஸ் ஆல்பா. அப்ப இங்க என்ன பண்ணணும்? தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. மைனஸ் ஆல்பானா -π/6. அது கூட நான் 2k/, ஆட் பண்ணணும். ஏன்னா உன்னை சுத்தி வார எதுக்கு? மூச்சரைக்க நானும் அவளை சுத்தி வந்துகிட்டே இருக்கணும். 2k/. ஓகே. ஸோ பேசிக்கா மீனிங் என்னன்னா π/6ன்ற வேல்யூவை 360 கூட ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் வேல்யூவே வரும். அப்ப அந்த இடத்த நீங்க ஃபிக்ஸ்டா, நான் எப்போ போனாலும் அவன் ஃபுட் கோர்ட்ல தான் இருப்பா. நான் அவளை சுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சுத்தி இன்ஃபினிட் லெவல் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் சுத்தி வரணும். அதுக்கு தான் 2k/, ஆட் போட்டிருக்காங்க. சரியா? புரியுதா? வேர் k belongs to integer. நவ் கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம். r ன்றது 2√3. கரெக்டா? டிஸ்டன்ஸ் காஸ் ஆஃப் தீட்டானா என்ன எழுதணும்? -π/6 + 2k/, பிளஸ் I × sin தீட்டாக்கு பதிலாக -π/6 + 2k/, வேர் k is integer. இதை திருப்பி எழுதினாலும் ஆன்சர் சேம் தான். 2k/, -π/6 எழுதினாலும் ஆன்சர் இருந்ததா? ஆர் எல்ஸ் இது சிம்பிளா எழுதுனா 2√3 sis ஆஃப் ஆங்கிள் 2k/, -π/6 எழுதினாலும் சேம் மீனிங் தான். சரியா? இதை வந்து நம்ம 2.8ல படிப்போம் எப்படின்னு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 3. ஓகே. -2 I2. அப்ப என்ன? என்னோட குட்டிமா ஃபுட் கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கு. குட்டிமான்றது ஜெட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸா அவ இருக்கா. -2 I2. இதுதான் என் குட்டிமா. அதுக்கு போலார் கண்டுபிடிக்க போறேன். போலார் என்ன? r cos θ + I sin θ. z is a number, x + iy ன்னு எழுதிடலாம். r என்ன? mod z எப்படி எழுதலாம்? √(x² + y²). xன்றது 2 ஸ்கொயர் பண்ண மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் பாசிட்டிவா வந்துரும். ஸோ நீங்க 2 2 ஸ்கொயர் பண்ணிடலாம் டைரக்டா. 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் 4 ஆட் பண்ணா √8. √8க்கு நீங்க ரூட் எடுத்தா 4 × 2 எழுதலாம். 4 எப்படிலாம் 2√2 எழுதலாம். அப்ப டிஸ்டன்ஸ் என்ன? எனக்கும்
என் குட்டிமா அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு இருக்கா, அதுக்கும் எனக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன 2√2. இப்போ என்ன பண்ணணும், டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டானது ரொட்டேஷன், சுற்றி சுற்றி போகுது, டைரக்ஷன் போகுது. டிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு, டைரக்ஷன் கிடைச்சிச்சுன்னா எழுதிடலாம். கிளியரா? நவ் டீட்டா வேணும் அப்படின்னா டீட்டான என்ன, ஜென்ரல் ஆர்குமெண்ட். டீட்டா இஸ் ஜென்ரல் ஆர்குமெண்ட். ஜென்ரல் ஆர்குமெண்ட் ஆஃப் Z எழுதலாம். அது கூட 2k π. என்னவள நான் திரும்ப திரும்ப சுத்திட்டே இருக்கணும் 360 டிகிரில. அதனால தான் டைட்டில் வந்து இத இன்ஃபினைட் ஆங்கிள் ஆஃப் லவ்னு வச்சிருக்கோம். ஓகேவா? நவ் லிசன். ஆர்குமெண்ட் ஆஃப் Z வேணும் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபான்றது என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. ஓகே, yன்றது எவ்வளோ, -2, xன்றது -2. கேன்சல் பண்ணா 1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1, tan 1 எப்போ வரும், π/4. ஆல்ஃபா π/4 வந்துச்சு. ஆல்ஃபா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணும், குவாட்ரேட்டன் செக் பண்ணும். என்னோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நெகட்டிவ், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நெகட்டிவ்னா குவாட்ரேட்டன் வந்து தேர்ட் குவாட்ரேட்டன் தான் எக்ஸ் ஒய் நெகட்டிவா இருக்கு. ஸோ நெகட்டிவா இருக்கனால தீட்டாவை எப்படி எழுதணும், ஆல்ஃபா மைனஸ் பைன்னு எழுதுறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை, 2k π நான் ஆட் பண்ணணும் ஆல்வேஸ். ஆல்ஃபா மைனஸ் பை, ஆல்ஃபா எவ்வளோ, π/4 மைனஸ் பை, எல்சிஎம் எடுங்க 4 πன்னு வரும். சப்ட்ராக்ட் பண்ணுங்க, -3/4, 2k π ஆட் பண்ணணும். ஓகேவா? தீட்டா கிடைச்சிச்சு. அப்போ கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் r cos θ plus i sin θ. இது ஆர்ன்றது 2√2 கண்டுபிடிச்சது. தீட்டான்றது இந்த வேல்யூவை காஸ் ஆஃப் இந்த வேல்யூ பிளஸ் ஐ ஆஃப் சைன் இந்த வேல்யூ. இதை நீங்க இன்னும் குட்டியா எழுதுனா கூட 2√2 சிஸ் ஆஃப் 2k π -3π/4 எழுதலாம். ஓகேவா? வேர் k belongs to integer இப்படி எழுதலாம். இதுவும் கரெக்ட் தான். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் 4th one. ஓகே ஸ்டூடெண்ட், 4th one கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் முட்டாளக்கடியா இருக்கும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, மேலே இருக்கிறது வந்து ஒரு Z, கீழே இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு, cos π/3 plus i sin π/3 இருக்கு. இங்கதான் வந்து ஆயிலர் வரும், ஆயிலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கட்டும் அப்படியே எழுதுங்க. நான் என்ன சொன்னேன், e பவர் i θனா cos θ plus i sin θன்னு எழுதலாம். இப்போ இங்க பாருங்களேன், e பவர் i π/3 இருந்துச்சுன்னா தீட்டாக்கு பதிலாக π/3 இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இதை e பவர் i π/3 எழுதலாம். அப்ப இந்த டேர்முக்கு பதிலாக e பவர் i π/3 எழுதலாம். அப்ப என்ன, ஆயிலர் வந்து வேலையை சிம்பிள் ஆக்குது. இங்க இருந்து என் குட்டிமாவை நான் பார்க்க போறேன், எப்படி பைக்ல போறேன் இங்க இருந்து. ஆனா ஆயிலர் யூஸ் பண்ணா நேரா ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டு மேலே 3rd ஃப்ளோர்ல இருந்து இறங்கிடலாம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஸோ விச் மீன்ஸ் ஆயிலர் வந்து வேலையை ஈஸி பண்ணுது. ஓகேவா? சரி, இதை வந்து பை ஆயிலர் ஃபார்முலாவை இப்படி எழுதிட்டோம். இதை எடுத்து எழுதுங்க, i-1. கரெக்டா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன அப்படின்னா, கொடுத்திருக்க நம்பரை நீங்க காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து -1 + i எழுதணும். -1 + i எழுதணும். அப்ப x வேல்யூ வந்து -1, y வேல்யூ வந்து 1, பாசிட்டிவ் 1. இப்போ இதுக்கு r கண்டுபிடிங்க. rனா mod z ஃபைண்ட் பண்ணீங்கன்னா 1² and 1² = 1 + 1 √1 வந்துடும் 6. இப்போ ஆல்ஃபா வேணுமா, ஆல்ஃபான்றதுனா tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. அப்போ 1/1 tan இன்வர்ஸ் ஆஃப் 1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ வந்து ஆல்ஃபா π/4. கிளியர்? நவ் கொடுத்திருக்க பாயிண்ட் போய் செக் பண்ணுங்க. x மைனஸ் y வந்து பாசிட்டிவ் 1, y வந்து i கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ் 1. சரியா? அப்ப கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரேட்டன், மைனஸ் பிளஸ்னா செகண்ட் குவாட்ரேட்டன்ல தீட்டா வந்து என்ன, π மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா. கரெக்டா? தீட்டா வந்து π மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா. அப்ப π ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம், -π/4. ஆல்ஃபான்றது என்ன, கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஆல்ஃபான்றது கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z, கேபிட்டல் A ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் z. நமக்கு என்ன வேணும், தீட்டான்றது என்ன, ஸ்மால் ar ஆஃப் z. ஸ்மால் ar ஆஃப் z எப்படி பண்ணுவோம், ar ஆஃப் z பிளஸ் 2k πன்னு எழுதணும். இதான் ஃபார்முலா. தீட்டா which is equal to தீட்டா. ஓகேவா? நவ் ஆல்ஃபா கிடைச்சிருச்சு. கோஆர்டினேட் கொடுத்த பாயிண்ட் வந்து எந்த செகண்ட் குவாட்ரேட்டன்ல இருக்கனால π மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா. இதை சால்வ் பண்ணுங்க. 4 5 -π/4, இது 3π/4 வந்துருச்சு. இது தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணும், தீட்டாக்கு பதிலாக 2k π ஆட் பண்ணணும். நான் அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நான் கடைசியாக ஆட் பண்றேன். தீட்டாக்கு பக்கத்தில் 2k π கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் மேல இருக்க டேர்முக்கு r cos θ i sin θன்னு எழுதலாம். r வேல்யூ √2, தீட்டா வேல்யூ வந்து 3π/4. ஆனா என்ன பண்ணணும், 2k π ஆட் பண்ணணும். நான் கடைசியா ஆட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா கீழே ஒரு டேர்ம் இருக்கு, அதை சால்வ் பண்ணணும்.
ஓகே, இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? √2 எழுதலாம். 3π/4 3π/4 என்ன எழுதலாம்? e பவர் I தீட்டா, தீட்டான்றது 3π/4 எழுதலாம். குட்டி ஃப்ரம் ஏல மேல இருக்க இந்த பாட்டுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? e பவர் I 3π/4 எழுதலாம். கீழே இருக்குது என்ன இருக்கு? e பவர் I π/3 இருக்கு. ஏன்னா e பவர் I தீட்டா இது π/3. இது மேல போச்சுன்னா என்ன ஆகும்? மேல போச்சுன்னா இங்க மைனஸ் வந்து பிளஸ் வந்து மைனஸ் ஆகும், இன்வெர்ஸா எழுதலாம். இப்போ e பவர் I 3π/4 இன்டூ e பவர் மைனஸ் I π/3 வந்துருச்சு. பேஸ் காமனா இருந்துச்சுன்னா மேல இருக்க பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப I காமனா வச்சது 3π/4 மைனஸ் π/3. கீழே எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் இங்க என்ன? 4 3s are 12. இதை வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க மேலேயும் கீழேயும். அப்போ பண்ணீங்க அப்படின்னா 9π/12 மைனஸ் 4π/12 வந்துடும். சம் சால்வ் பண்ணா 5π/12. இப்போ இந்த இடம் எனக்கு என்ன வந்துச்சு? 5π/12. e பவர் I தீட்டா, e பவர் I தீட்டா நல்லா கவனிக்கணும். e பவர் I தீட்டா, e பவர் I தீட்டாவை நீங்க எப்படி எழுதுறீங்க? cos தீட்டா பிளஸ் I sin தீட்டா எழுதுறோம். e பவர் I 5π/12 அப்படின்னா என்ன எழுதணும்? cos ஆஃப் 5π/12 பிளஸ் I sin ஆஃப் 5π/12 எழுதணும். ஓகேவா? ஸோ அதை வந்து இதை வந்து நான் அப்படி எழுதலாம். இப்போ ஃபைனலா இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இப்படி வந்து நிக்குது. இது √2 எழுதலாம். இது எப்படி எழுதணும்? cos ஆஃப் 5π/12 பிளஸ் ஒரு 2k ஆட் பண்ணணும். ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஆர்குமெண்ட் பிளஸ் I sin 5π/12 பிளஸ் 2k ஆட் பண்ணணும். where k belongs to set of all integer. 2k வந்து லாஸ்டா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இது ஒரு போலார்ல கொடுத்துருக்காங்க. போலார்ல கொடுத்துருக்கத ரெக்டாங்குலரா மாத்தினா z = x + iy எழுதணும். ஓகே, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இதை சால்வ் பண்ண போறோம். நீங்க இதை ஆர்குமெண்ட் வச்சு போடலாம். நான் வந்து e பவர் I தீட்டா போலார் ஃபார்ம் வச்சு போட்டுறேன். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயிலர் ஃபார்ம்ல போட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, e பவர் I தீட்டாவை எப்படி எழுதுவோம்? cos தீட்டா பிளஸ் I sin தீட்டான்னு எழுதுவோமா? இங்க என்ன இருக்கு? cos π/6 இருக்கு. cos π/6 I sin π/6 எப்படி எழுதலாம்? e பவர் I தீட்டா, தீட்டாக்கு பதிலா π/6 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? π/12 னா e பவர் I π/12 எழுதலாம். அப்ப இந்த பிளேஸ்க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? e பவர் I π/6. இந்த பிளேஸ்க்கு பதிலா e பவர் I π/12 எழுதலாம். டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல மேல இருக்க பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா ஃபார்முலா என்ன அப்படின்னா a பவர் m a பவர் n = a பவர் m + n. ஓகேவா? இந்த ஃபார்முலால ஆட் பண்றோம். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. கீழே டினாமினேட்டர் சேம் ஆலே எல்சிஎம் எடுங்க. இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2π 2 × 6 வரும். ஏன்னா டினாமினேட்டர் 12 வரணும். அப்ப இது 12 2π/12 π/12 வந்துடும். கீழே டினாமினேட்டர் சேமா இருந்தா மேல ஆட் பண்ணுங்க. 3π/12 வரும். கேன்சல் பண்ணா π/4 வரும். கரெக்டா? e பவர் I π/4 அது எப்படி எழுதலாம்? cos தீட்டா பிளஸ் I sin தீட்டான்னு எழுதலாம். e பவர் I தீட்டா இல்லையா? தீட்டாக்கு பதிலா π/4. cos π/4 வேல்யூ எவ்வளோ? 1/√2 பிளஸ் I sin π/4 வேல்யூ எவ்வளோ? 1/√2. இது பேசிக்கான x is a real part, y is imaginary part, therefore it is a rectangular form. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. செகண்ட் ஒன், cos π/6 மைனஸ் I sin π/6 2 cos π/6 பிளஸ் I sin π/3 இருக்கு. இது நீங்க நல்லா கவனிச்சா என்ன அப்படின்னா e பவர் I தீட்டா அப்படின்னா என்ன எழுதலாம்? cos தீட்டா பிளஸ் I sin தீட்டான்னு எழுதலாம். e பவர் மைனஸ் I தீட்டா அப்படின்னா cos தீட்டா மைனஸ் I sin தீட்டான்னு எழுதலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்களேன். இங்க மைனஸ் இருக்கா? அப்ப என்ன எழுதணும்? e பவர் மைனஸ் தீட்டான்னு எழுதணும். தீட்டான்னு π/6. அப்ப e பவர் I மைனஸ் I π/6 எழுதிட்டோம். இது என்ன? பிளஸ்ல இருக்கா? அப்ப e பவர் I தீட்டான்னு எழுதணும். தீட்டான்றது π/3. கீழே இருக்க டேர்ம் மேல போச்சுன்னா மைனஸ் இன்வெர்ஸ்னு எழுதணும். இப்போ மேல ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா மேல இருக்க பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஐயை தூக்கி வெளில போடுங்க. இங்க மைனஸ் π/6 மைனஸ் π/3 இருக்கு. இங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். இன்டூ 2 இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 2π. இதை 2 ஆல பண்ணோம் அப்படின்னா மைனஸ் π/6 மைனஸ் 2π/6 வரும்.
டினாமினேட்டர் சேமா இருக்கு இல்லையா? அப்ப மேல இருக்க -2π -5 -3π/6 இதை 3 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா -π/2ன்னு வந்துருச்சு. அப்ப இது என்ன ½ இன்டூ e பவர் -i π/2ன்னு வந்துருச்சு. நல்லா கவனிங்க, மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்துச்சுன்னா cos θ -i sin θன்னு எழுதணும். தீட்டாக்கு பதிலாக π/2 π/2. இங்கே மைனஸ்னா இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா cos 90 வேல்யூ எவ்வளோ 0, sin 90 1. அப்போ 1 × i மைனஸ் i வரும், வெளில 1/2 இருக்கு. ஸோ 1/2 cos 90 வேல்யூ 0, sin 90 1, இங்கே மைனஸ் இருக்கனால -1. இப்போ 1/2 மைனஸ் i கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -i/2. இப்போ இந்த பார்ட் வந்து z = -i/2ன்னு இருக்கு. ரியல் பார்ட் இல்லை, ஒன்லி இமேஜினரி பார்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷனாக வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரொம்ப ஈஸி. தேர்ட் ஒன் நல்லா கவனிங்க. இஃப் x1 + iy1 if x1 + iy1 into x2 + iy2 ... x1 + iyn equal to a + ib ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் பண்ணணும் என்ன? x1² + y1² x2² y2² ... a² b² ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணணும். given a-க்கு மாடுலஸ் எடுங்களேன். இது பேசிக்கா நான் இது ஏன்னு வச்சுக்கிட்டேன். ஓவரால் மாடுலஸ் எடுங்களேன். ஓவரால் இதுக்கு மாடுலஸ்னா மாடுலஸ்குள்ள மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சு அப்படின்னா நான் தனித்தனியா எழுதலாமா? தனி மாடுலஸ் தனி மாடுலஸ் தனி மாடுலஸ் தனி மாடுலஸ். மாடுலஸ்க்கு மீனிங் என்ன? ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும். கரெக்டா? அப்ப ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க ரூட்டுக்குள்ள. இப்போ இங்க என்ன பண்றேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கிறேன். இந்த ஸ்டெப்ல ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ண என்ன ஆகும்? எனக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா x1² y1² x2² y2² xn² ரூட் கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா a² + b². இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். செகண்ட் ப்ரூஃப் என்னன்னா r = 1 to n tan inverse of y/r = tan inverse of b/a + 2kπ. ஸோ இது பேசிக்கா எது? ஜென்ரல் ஆர்குமெண்டோட ஃபார்முலா. சரியா? இது பேசிக்கா ஜென்ரல் ஆர்குமெண்டோட ஃபார்முலா. கரெக்டா? ஓகே, இதுவும் அதான். given a டேர்ம் இருக்கா? given a டேர்மை எழுதுங்க. நான் மல்டிப்ளை ஆன் போத் சைடு ஆர்குமெண்ட் எடுக்கிறேன். ஆர்குமெண்ட்னா என்ன மீனிங்? ஆர்குமெண்ட்னா நீங்க என்ன பண்ணணும்? tan inverse of, ஓகே நம்ம பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டால மல்டிப்ளை பண்றேன். ஆர்குமெண்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க தனித்தனியா எழுதலாம் ப்ராப்பர்ட்டி. அப்ப இது என்ன பண்ணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த டேர்ம் பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த டேர்ம் பிளஸ் ... ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த டேர்ம் பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த டேர்ம் எழுதிட்டோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z என்ன? tan inverse of y/x, which means θ = θ வேணும்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிக்கணும். ஆர்குமெண்ட் ஆஃப் zனா இந்த வேல்யூ ஆல்பா அண்ட் பிளஸ் 2kπ. இதான் ஜெனரல் ஃபார்ம். சரியா? இது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா கூட ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னா which is equal to θ. இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z தான் tan inverse of y/x ன்னு எழுதுவோம், which means ஆல்பான்னு எழுதுவோம். ஓகேவா? நவ் இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் zனா தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டாவை எப்படி எழுதுவோம்? ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2kπ ன்னு எழுதுவோம். இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z தான் tan inverse of y/x. ஓகே, இது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இது கண்டுபிடிக்கணும். இதுனா ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பானா என்ன? tan inverse of y/x. tan inverse of இது பாருங்க, இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இங்க என்ன எழுதணும்? பிளஸ் போட்டு tan inverse of y2/x1 பிளஸ் ... ஆர்குமெண்ட் ஆஃப் zல இந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். tan inverse of yn/xn equal to இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இந்த ஆர்குமெண்ட் tan inverse of இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இது எப்படி இருக்கு? 1 to up to n வரையே இருக்கனால summation r = 1 to n tan inverse of in general y/r equal to tan inverse of b/a plus 2kπ ன்னு எழுதணும். ஸோ ஒன்ஸ் இது எழுதினதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் எடுத்து எழுதிடணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னா என்ன அப்படின்னா தீட்டானா ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 2kπ ஆர்குமெண்ட், which means it's a ஜென்ரல் ஆர்குமெண்ட்டை நீங்க எப்படி எழுதணும்? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பிளஸ் 2kπ ஆட் பண்ணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேணா tan inverse of y/x கண்டுபிடிக்கணும், அவர் ஆல்பா. ஓகேவா? கொடுத்த கொஸ்டினா ஆர்குமெண்ட் எடுங்க, தனித்தனியா அடிஷனல் எழுதுங்க, tan inverse கண்டுபிடிங்க. அதுக்கு இது tan inverse கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த எடுத்த கொஸ்டினை அப்படியே எழுதுங்க. இதுதான் ப்ரூஃப். கிளியரா? புரிஞ்சுச்சா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்ல வருது அப்படின்னா
if 1 plus z by 1 minus of z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta ன்னு prove பண்ணோம். given term என்ன 1 plus z by 1 minus of z equal to cos 2 theta plus I 2 theta. இது எப்படி எழுதலாம்? ஆயிலரா எழுதுனா e power I 2 theta ன்னு எழுதலாமா? ஏன் ரீசன்? நமக்கு என்ன தெரியும்? e power I theta அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? cos theta plus I sin theta ன்னு எழுதுவோம். இந்த தீட்டாக்கு என்ன இருக்கோ அது இங்க வந்து எழுதணும். கரெக்டா? அப்ப இங்க என்ன இருக்கு? 2 theta இருக்குன்னா e power I 2 theta ன்னு எழுதிட்டோம். இப்போ e power I 2 theta நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். e power I theta e power I theta ன்னு எழுதுறேன். e power I theta ஒரு e power I theta கீழே கொண்டு போனா இன்வர்ஸா எழுதலாம். e power minus I theta ன்னு எழுதலாம். மேலே போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். ஓகே? e power I theta என்ன? cos theta plus I sin theta. e power minus I theta என்ன? மைனஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? cos theta minus I sin theta ன்னு எழுதணும். அதுக்கு வந்து e power minus I theta ஓட வேல்யூ. சரியா? அப்ப e power I theta னா cos theta plus I sin theta, e power minus I theta னா cos theta minus I sin theta. சரியா? இப்போ என்ன பண்றேன்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் cos x ஆல டிவைட் பண்றேன். இப்போ cos x by cos x, sin x by cos x, cos x by cos x minus I sin x by cos x. cos கேன்சல் ஆச்சுன்னா 1, sin by cos tan. cos கேன்சல் ஆச்சுன்னா 1, sin by cos tan. இப்போ இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 1 plus z 1 minus of z 1 equal to 1. அப்ப z equal to tan 1 equal to 1 minus equal to minus z equal to I tan theta. Therefore z equal to I tan theta அப்படியே ப்ரூவ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 நல்லா கவனிங்க. if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta sin gamma equal to 0 கொடுத்துட்டாங்க. show that cos 3 alpha cos 3 beta cos 3 gamma equal to 3 cos alpha plus beta plus gamma, which means இது cos என்றதெல்லாம் ரியல் பார்ட், sin என்றதெல்லாம் இமேஜினரி பார்ட். ஓகேவா? இது எப்படி நீங்க மீனிங் பண்ணலாம்? ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் ஈக்குவலா போச்சுன்னா 0 வருது. அதான் இந்த क्वेश्चनோட மீனிங். ஸோ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணோம், தென் இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, क्वेश्चனை பாருங்க, நல்லா கவனிங்க. கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மீனிங்கா எழுதுனீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரியல் பார்ட். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஃபார்ம் எழுதுறீங்க அப்படின்னா cos theta plus I sin theta ன்னு எழுதுறோம் இல்லையா போலார் ஃபார்ம்ல r equal to ன்னு. அப்ப இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஓகே, இன் ஜெனரல் ஒரு தீட்டா இருக்கு, பட் இங்க ஆல்பா பீட்டா காமான்னு இருக்கனால எப்படி எழுதுறேன்? cos alpha plus cos beta cos gamma plus I of sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 plus I0. ஏன்னா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதிட்டேன். நவ் இப்போ என்ன பண்றேன் பாருங்க, cos ஆல்பாவை I sin ஆல்பாவோட ஜாயிண்ட் எழுதுறேன், cos பீட்டாவை sin பீட்டாவோட I sin பீட்டாவோட ஜாயிண்ட் எழுதுறேன், cos காமாவை I sin காமாவோட ஜாயிண்ட் எழுதுறேன் ஈக்குவல் டு 0. இதை வந்து ஏன்னு எடுக்கிறேன், இதை பின்னு எடுக்கிறேன், இதை சின்னு எடுக்கிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு இ பவர் ஐ ஆல்ஃபா, தீட்டாக்கு பதிலா ஆல்ஃபா இருக்கா? இப்போ இங்க என்ன ஆகும்? ஐ பீட்டான்னு எழுதலாமா? இங்க என்ன எழுதலாம்? ஐ காமான்னு எழுதலாம். அப்போ ஏபிசி எழுதிட்டோம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு எழுதலாம். இது வந்து ஃபார்முலா 7th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். a plus b plus c equal to 0 அப்படின்னா a cube plus b cube plus c cube வந்து 3 times of abc ன்னு எழுதலாம். ஓகேவா? பட் நம்ம abcன்றது என்ன? இது இல்லையா? abcன்றது இந்த 3 பார்ட் abc, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0 இல்லையா? அப்ப இது என்ன மீனிங்? a plus b plus c equal to 0ன்னு இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் a cube plus b cube plus c cube equal to 3 times of abc ன்னு எழுதலாம். a cube na e power I alpha cube, b cube na e power I beta cube, c cube na e power I gamma equal to 3 times of a என்றது என்ன? e power I alpha, b என்றது e power I beta, c என்றது e power I gamma எழுதிட்டோம். இப்ப இந்த 3 இருக்கு இல்லையா, பவர்ல இருந்துச்சுன்னா இது உள்ள வந்துரும். a பவர் m பவர் என்ன? a பவர் m into n ன்னு எழுதலாம். அப்ப 3 உள்ள வந்துரும். இந்த 3 பீட்டா பக்கத்துல வரும், 3 காமா பக்கத்துல வந்துரும். இப்போ இங்க பாருங்க பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கா? அப்ப மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஐ காமனா போட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. கிளியர்? நவ் நல்லா கவனிங்க. இ பவர் ஐ 3 ஆல்பா அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ தீட்டா, தீட்டாக்கு பதிலா 3 ஆல்பா இருக்கு. அப்ப இங்க 3 ஆல்பா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டால 3 ஆல்பா பிளஸ் இங்க
e பவர் i 3 பீட்டா பிளஸ் i sin 3 பீட்டான்னு எழுதலாம். இந்த இடம் என்ன ஆகும், e பவர் 3 காமான்னு இருக்கா, cos 3 alpha 3 காமா பிளஸ் i 3 காமான்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இது பேசிக்கா e பவர் i தீட்டா இல்லையா, e பவர் i தீட்டாவை cos தீட்டா பிளஸ் i sin தீட்டான்னு எழுதுவோம். தீட்டாக்கு பதிலா 3 ஆல்ஃபானால 3 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா, 3 பீட்டானால 3 பீட்டா 3 பீட்டா, 3 காமானால 3 காமா 3 காமா. இப்போ இதை பாருங்களேன், e பவர் i தீட்டா, தீட்டான்றது ஆல்ஃபா பீட்டா காமா இல்லையா, 3 அப்படியே வரும். e பவர் i தீட்டா, தீட்டாக்கு பதிலா ஆல்ஃபா பீட்டா காமா ஆட் பண்ணணும். இங்கேயும் தீட்டாக்கு பதிலா ஆல்ஃபா பீட்டா காமாவை ஆட் பண்ணணும். சரி, இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்றேன், இதுக்கு இது ஈக்குவலா, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அப்படின்னா நல்லா கவனிங்க. ரியல் பார்ட்னா இது i இல்லாத டேர்ம், இது 3 டைம்ஸ் ஆஃப் இது ரியல் பார்ட். இப்போ cos 3 ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமா ஈக்குவல் 3 டைம்ஸ் ஆஃப் cos ஆல்ஃபா பீட்டா காமா. ஏன்னா இதுவும் ஈக்குவல் இல்லையா. இப்போ ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட்னா i இருக்குது. i எங்க இருக்கு, இங்க இருக்கு. i இங்க இருக்கு, i இங்க இருக்கு, i இங்க இருக்கு. அப்போ இதெல்லாம் எழுதுங்க, 3 ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமா ஆட் பண்ணி ஈக்குவல் 3 sin ஆல்ஃபா பீட்டா காமா. இதான் நம்மளோட ப்ரூஃப். கிளியரா? இதான் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 6 வந்து 5 மார்க்ஸ் சம். இதை கேட்பாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 6 வந்து if z equal to x plus iy, z equal to x plus iy, argument of z minus of I, z minus of I divide by z plus 2 equal to pi by 4 னு கொடுத்திருக்காங்க. show that x squared y squared plus 3x minus 3y plus 2 equal 0. so இது பேசிக்கா என்ன ஈக்குவேஷன், it is a circle equation. அப்ப z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னா லோகஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் லோகஸ் இஸ் சர்க்கிள் from 2.6. ஓகேவா? சரி, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. z இருக்கு, கண்டிஷன் என்ன, ஆர்குமெண்ட் ஆஃப் z minus of I by z plus 2 equal to pi by 2 pi by 4 pi by 4. yes, pi by 4 கண்டிஷன். இப்போ என்ன பண்ணும், இந்த இதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இதுல இருக்கிறது என்ன, z minus of I by z plus 2. z என்றது என்ன, x plus iy 1 minus i. z என்றது எவ்வளோ, x plus iy plus 2 இருக்கனால 2. ஓகே, கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் i வரக்கூடாது, வந்துச்சுன்னா கான்ஜுகேட் பண்ணுவோமா. கான்ஜுகேட் பண்ணதுக்கு முன்னாடி இது எப்படி எழுதலாம், இந்த x எழுதுங்க பிளஸ் i காமன் எடுத்தா y minus 1 எழுதலாம். கீழே x plus 2 plus iy எழுதலாம். iy இருக்கா, கான்ஜுகேட் பண்ணும். கான்ஜுகேட்னா என்ன பண்ணும், இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணி டிவைட் பண்ணும். மைனஸ் ஐஒய் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் ஐஒய். இப்போ நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸை எக்ஸ் பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ண அப்படியே வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் எக்ஸை மைனஸ் ஐஒயோட பண்ணா மைனஸ் ஐ எக்ஸ் ஒய்னு எழுதலாம். நவ் ஐஒய் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா ஐஒய் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2. அடுத்து ஐஒய் மைனஸ் 1 மைனஸ் ஐஒயால பண்றோம். ஐஒய் மைனஸ் 1 மைனஸ் ஐஒய்ல பண்றோம். அப்போ ஒரு மைனஸ் எல்லாம் வந்துடும். ஐ இன்டூ ஐ ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஆஃப் ஒய். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் 1னால மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்போ இந்த இடம் பிளஸ் ஒய் ஒய் மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை கீழே என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கேயும் ஐஏ ஸ்கொயர் பண்ணா அந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும், தென் ஒய் ஸ்கொயரா மாறிடும். இது புரிஞ்சுதா? ஓகே, நவ் ஓகே, இங்க வந்து நார்மலா மல்டிப்ளை பண்ணோம். இந்த ஈக்குவேஷனை அப்படியே இங்க எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கேன்னா ரியல் பார்ட்ன்றது இந்த ரெட் கலர் பார்ட் பிளஸ் ஐ ஆஃப் இமேஜினரி பார்ட் பிளஸ் ஐனா மைனஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஒய் மைனஸ் ஆஃப் 1 பிளஸ்ல வரும். தென் எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது எழுதிட்டோம். என் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஆஃப் ஐ பை z பிளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. ஆர்குமெண்ட்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. tan இன்வர்ஸ் ஆஃப் y by x னா இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், அதானே மீனிங். ஸோ பேசிக்கா ஆர்குமெண்ட்னா என்ன பண்ணுவீங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. y by x னா yன்றது என்ன, பேசிக்கா இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். கொடுத்த கண்டிஷனை நான் எப்படி எழுதுறேன், ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த பிளேஸ் which is equal to pi by 4. ஆர்குமெண்ட் ஆஃப் z னா என்ன மீனிங், tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் which is equal to pi by 4.
tan இன்வர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா tan pi by 4 வேல்யூ 1. இப்போ இமேஜினரி பை ரியல் பார்ட் ஈக்குவல் டு 1னா இமேஜினரி ஈக்குவல் டு ரியல் பார்ட்டா. இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்து சால்வ் பண்ணா இமேஜினரி ஈக்குவல் டு ரியல் பார்ட்னு எழுதிட்டோம். இப்போ இங்க போய் இமேஜினரி பார்ட் இங்க என்ன, இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் xy plus y minus of y into x plus 2 டிவைட் பை இந்த டேர்ம் வரும், இங்க பை டினாமினேட்டர் வரும், ஈக்குவல் டு ரியல் பார்ட்ன்றது இந்த ரெட் கலர் டேர்ம் எடுத்து இங்க எழுதிட்டேன், டினாமினேட்டர் வரும். இந்த ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கனால கேன்சல் ஆயிரும், அதனால நான் எழுதல. சரியா? சி ஆஃப்டர் கான்ஜுகேட் பண்ணக்கப்புறம் என் கண்டிஷன் ஆர்குமெண்ட் ஆஃப் z minus of i by z plus 2 equal to pi by 4, ஆர்குமெண்ட் ஆஃப் z tan inverse of imaginary by real எழுதலாம். இந்த tan inverse இங்க போச்சுன்னா tan pi by 4 வேல்யூ வந்து 1 ஆயிரும். அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இமேஜினரி ஈக்குவல் டு ரியல் பார்ட்னு எழுதிட்டோம். இப்போ இமேஜினரின்றது ஐ டேர்மோட வேல்யூ ஈக்குவல் டு ரியல் பார்ட்ன்றது இந்த வேல்யூ எடுத்து இங்க எழுதிட்டேன். டினாமினேட்டர் ரெண்டுக்கும் காமனா இருக்கனால டிவைட் ஆயிடும். ஓகே, இப்போ நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் xy அப்படியே இருக்கு, y into x xy, y into 2 plus 2y, minus 1 into x minus x, minus 1 into 2 minus 2 equal to x into x x squared, x into 2 2x, y into y y squared, minus 1 into y minus y. கிளியரா? இப்போ இங்க நல்லா பாருங்க, இதுல இதுவும் கேன்சல், மைனஸ் xy பிளஸ் xy கேன்சல். இப்போ இந்த 2x இந்த டேர்மை அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் 2x பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y, 2y ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ் 2y, மைனஸ் 6 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா பிளஸ் 6, மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் 2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் y ஸ்கொயர் x 2x ஆட் பண்ணா 3x minus y minus 2y minus 3y and plus 2 equals 0. நம்ம 2.6 இது given term முடிஞ்சிருச்சு. இப்போ இதே क्वेश्चனை கொஞ்சம் கிரியேட்டிவா கை வச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா find the locus ன்னு கேட்பாங்க. find the locus என்ன, given termல exercise 5.3 coefficient of x squared equal to coefficient of y squared, no xy term, coefficient no xy term இல்ல, அப்ப therefore it is a circle. அப்ப இதுக்கு என்ன மீனிங், இன்னும் கொஞ்சம் டீடைலா போனீங்கன்னா locus of z is circle கிட்ட எழுதலாம். இங்க இதை ரொம்ப டீடைலா நம்ம எக்ஸசைஸ் 2.6ல போட்டிருக்கோம். இது மாதிரி தான் கிரியேட்டிவ் எடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? ஓகே, இப்போ கிரியேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, இப்போ லோக்கஸ் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு ஒன்றும் இல்லை கேட்கலாம், இல்ல கொடுத்துருக்க டேர்ம்ல இங்க 2 மாத்தலாம், இங்க 3 மாத்தலாம், அது கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். ஓகே, இதோட உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சம் முடியுது. இது லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம், இதுக்கு ஈக்குவலா இதே மாதிரி சிமிலரா இருக்கனால நான் இங்க எழுதியிருக்கேன். சரியா? எக்ஸாம்பிள் 2.27, இது ரெண்டும் நல்லா படிங்க, ரொம்ப முக்கியம். If z equal to x plus iy and argument of z minus of 1 by z plus 1 equal to pi by 2, show that x square plus y square equal to 1. பேசிக்கா இதுவும் சர்க்கிள் ஈக்குவேஷன் தான், இதை வந்து ஷோ தட் பண்ண போறோம். z என்ன கொடுத்தாங்க, x plus iy, argument of z minus of 1 by z plus 1 equal to pi by 2. அந்த உள்ள இருக்க டேர்ம் கண்டுபிடிக்கிறேன், z minus of 1 by z plus 1. z என்ன, x plus iy மைனஸ் இந்த 1 அப்படியே வரும், z க்கு பதிலா x plus iy plus 1 அப்படியே வரும். இங்க பாருங்க ரியல் பார்ட் ஆளுங்க x minus of 1 plus iy, x plus 1 plus i y ன்னு வரும். இப்போ கான்ஜுகேட் பண்ணுமா, ஏன்னா i டேர்ம் கீழே இருக்கா, கான்ஜுகேட்னா என்ன, இந்த டேர்ம் மைனஸ் ஆஃப் iy போட்டு கான்ஜுகேட் பண்றோம். கான்ஜுகேட்னா என்ன பண்ணி, கான்ஜுகேட்னா இந்த பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i டேர்ம் நான் மைனஸ் பண்ணிட்டு பிளஸ்னா மைனஸ் சேஞ்ச் பண்ணி கான்ஜுகேட் பண்ணும். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் இந்த டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணும், இது கூட மல்டிப்ளை பண்ணும், சிமிலர் இதை இது கூட பண்ணும், தென் இதை வச்சு இது கூட பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, x minus 1 x plus 1 அந்த டேர்ம் வந்துடும், x minus 1 into minus yx னா அந்த டேர்ம் எழுதிட்டேன், iy into இந்த டேர்ம் பிளஸ் iy into இந்த டேர்ம், iy minus iy. இப்போ நல்லா கவனிங்க, iy into minus iy னா i into i ஸ்கொயர், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ இது பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் y ஸ்கொயர், அப்போ இந்த இடம் பிளஸ் y ஸ்கொயர்னு வந்துருச்சு. ஓகே, இதுல ரியல் பார்ட்டை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், x minus 1 x plus 1 plus y ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்ல இங்க நல்லா கவனிங்க, இப்ப இந்த டேர்ம்ல ஐயோட கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி எழுதணும், i கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகும், மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் 1, இது பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் 1 வந்துருச்சு, இங்க பிளஸ் ஆனா இங்க மைனஸ். ஓகே, டினாமினேட்டர்ல என்ன, a மைனஸ், டினாமினேட்டர் பிகம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா a பிளஸ் பி, a மைனஸ் பினா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இங்க வந்து ஒரு மைனஸ் ஆட் ஆகும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ பேசிக்கா ஏவை ஸ்கொயர் பண்ணுவீங்க, மைனஸ் பி ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 1 பிளஸ்ஸா மாறி இது ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் பை தி ஃபார்முலா. ஓகே, இதுல இருந்து இது எழுதிட்டோம். கண்டிஷன் என்ன, ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 by z plus 1 equal to pi by 2 கொடுத்துட்டாங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z னா tan inverse of imaginary by real part ன்னு எழுதலாம், which is equal to pi by 2. tan உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், tan pi by 2.
tan pi by 2 வேல்யூ வந்து 1/0 இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். அப்போ 1/0. இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். இது 0வா போயிடும், இது ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் 1 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட்னு வரும். ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0 அண்ட் இமேஜினரி 0. அப்போ ரியல் பார்ட் வந்து 0. இப்போ கொடுத்த கண்டிஷனை சால்வ் பண்ணால் எனக்கு ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ரியல் பார்ட்ன்றது என்ன? இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தியா, அந்த பார்ட்டு. இப்போ இந்த ரெட் கலர் எழுதியிருக்க பார்ட்டு டினாமினேட்டரும் வரும். டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக போகும், 0 ஆயிருந்தால நான் வெறும் இந்த பார்ட் மட்டும் எழுதியிருக்கேன். டினாமினேட்டர் வரும், டினாமினேட்டர் ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா 0ன்னு மாறிடும். அப்போ இந்த டேர்ம் இருக்கா? இப்போ நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. x into x, x square, x into 1, x, minus 1 into x, minus x, minus 1 into 1, minus 1, plus y square equals 0, minus x plus x cancel, so x squared y squared minus 1 equal to அந்த சைடு போச்சுன்னா 0. இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். இப்போ இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுல லோக்கஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஏ சர்க்கிள் ஈக்குவேஷன். z இஸ் ஏ சர்க்கிள் ஈக்குவேஷன். இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் சென்டர் 0,0ல ரேடியஸ் 1ல ஒரு டயக்ராம் வரைறீங்க. இந்த ஈக்குவேஷன் தான் இது. விஷுவலா பார்க்கலாம். எப்படின்னா 5.3 வச்சு சொல்லலாம். 5.1ல ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். லோக்கஸ் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் சர்க்கிள். போன எக்ஸசைஸ்ல நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். சரியா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.22. ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 2.22 என்ன சொல்லுது? ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன? நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் ARG என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் மீனிங். ஓகேவா? ஓகே, மாடுலஸ் இது பேசிக்கா இந்த நாலு சம்மையும் 4 குவாட்ரண்ட் வச்சு உங்க ஆர்த்தர் எழுதியிருப்பாரு. இது எல்லாத்துக்குமே வந்து மாடுலஸ் சேமா தான் வரும். அண்ட் ஆல்சோ ஆல்ஃபா ஆர் வேல்யூ சேமா வரும். ஆல்ஃபாவும் π/6 தான் வரும். இந்த எல்லா சம்முக்கும் சேமா தான் வரும். நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, மாடுலஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா கேபிட்டல் ARG. கேபிட்டல் ARGனா என்ன? உங்களுக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபானா tan இன்வர்ஸ். ஓகேவா? இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதான் இன்ட். ஓகே, நவ் क्वेश्चन என்ன? √3 + i இருக்கு. அப்ப z = √3 + i னா மாடுலஸ்னா mod z. √3 ஸ்கொயர் பண்ணுங்க. √3 ஸ்கொயர் பண்ணா 3, 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ 3 + 1 √4 வரும். mod z = 2. ஓகே, கொடுத்திருக்க ஆர்குமெண்ட் ஆஃப் z வேணும் அப்படின்னா நான் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா வந்து என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் y/x னா tan இன்வர்ஸ் ஆஃப் y வேல்யூ வந்து 1, x வேல்யூ √3. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 வேல்யூ வந்து π/6. tan வேல்யூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும். ஓகேவா? இதுல ஸோ பேசிக்கா இதுல tan 0 0, tan 1/√3 equal to π/6, tan 1 equal to π/4, and also tan 30, 40, 45, 60 and 90. Tan π/2 1/0 infinity, and also tan √3. √3 வந்து π/2 tan √3 π/3. எஸ், tan √3 π/3. ஸோ இந்த tan வேல்யூலாம் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா எழுதிடலாம். ஓகே, கொடுத்த சம் வந்து z mod z கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபான்றது tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் y/x tan இன்வர்ஸ் ஆஃப் y வேல்யூ 1, x வேல்யூ வந்து உங்களுக்கு √3. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 ஓட வேல்யூ வந்து π/6. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 வேல்யூ வந்து π/6. ஓகே, இப்போ தீட்டா வேணும்னா ஆர்குமெண்ட் ஆஃப் zக்கு கொடுத்திருக்க பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்னு செக் பண்ணணும். இப்போ ரெண்டுமே பிளஸ், எக்ஸும் பிளஸ் ஒய்யும் பிளஸ் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ டைரக்டா நீங்க என்னலாம் தீட்டா ஈக்குவல் டு π/6 எழுதலாம். விச் மீன்ஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு π/6. இதுக்கு பேரு வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஓகே,
செகண்ட் கொஸ்டின் என்ன மைனஸ் ரூட் 3 பிளஸ் ஐன்னு வரும். எல்லா கொஸ்டினுக்கும் மாடுலஸும் ஆல்ஃபாவும் ஒரே ஆன்சர் தான் வரும் இதுக்கு நீங்க. ஓகேவா? நவ் மாட் இசட் ஈக்குவல் டு 2 ஏன் இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? நீங்க 3 ரூட் எடுத்தா 3 பிளஸ் 1 4 4க்கு ரூட் எடுத்தா 2 வந்துடும். சரி, கொடுத்துருக்க பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட் செக் பண்ணும். எந்த குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா வந்து பை மைனஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு எழுதணும். தீட்டா வந்து பை மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்போம்? tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். y வேல்யூ எவ்வளோ? 1 பை மைனஸ் ரூட் 3. 1 பை மைனஸ் ரூட் 3 வேல்யூ வந்து பை பை 6. இது எல்லாத்துக்குமே ஆல்ஃபா tan வேல்யூ வந்து பை பை 6 தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே சம் தான், சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ z ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 பிளஸ் ஐன்றத தீட்டா வந்து உங்க ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஏன் அப்படின்னா உங்களோட கொடுத்துருக்க XY டேர்ம் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால தீட்டா வந்து பை மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபா வேல்யூ பை பை 6 அப்ரோச் பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்தா 6 பை மைனஸ் ஆஃப் பை பை 6ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 5 பை பை 6ன்னு வரும். ஸோ இதுதான் என்னோட ஆர்குமெண்ட் ஆஃப் Z. தேர்ட் கொஸ்டின் என்ன? மைனஸ் ரூட் 3 மைனஸ் ஐ. அப்போ Z மாட் Z கண்டுபிடிங்க. ரூட் 3 ஸ்கொயர் பண்ணுங்க, 1 ஸ்கொயர் பண்ணுங்க. அதே வேல்யூ தான் வரும் உங்களுக்கு, இதே தான் வரும். ஸோ ரூட் 4 வந்து மாட் Z வந்து 2ன்னு எழுதலாம். பாயிண்ட் பாருங்க, எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவ். எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா வந்து ஆல்ஃபா மைனஸ் பை, தீட்டா வந்து ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் பை. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். இங்கேயும் ஆல்ஃபா ஒரே சேம் தான் வேல்யூ. ஏன்னா y வேல்யூ வந்து -1 டிவைட் பை மைனஸ் ரூட் 3, மைனஸ் மைனஸ் கேன்சல். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3 வேல்யூ வந்து பை பை 6. தீட்டா கண்டுபிடிக்கும் போது ஆல்ஃபா மைனஸ் பை பை 6. ஆல்ஃபா வேல்யூ வந்து பை பை 6 மைனஸ் ஆஃப் பை. ஏன்னா கோஆர்டினேட்ஸ் வந்து எனக்கு எங்கே இருக்கு? இதுல இருக்கு, தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால ஆல்ஃபா மைனஸ் பை. இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பை மைனஸ் 6 பை பை 5 6. ஸோ மைனஸ் 5 பை பை 6ன்னு வரும். மாட் Z வேல்யூ 2 ஆல்வேஸ். ஃபோர்த்து ரூட் 3 மைனஸ் ஆஃப் ஐ மாட் Z ஏன்னா அதே தான் வரும், இதே மாதிரி தான். ஸோ இது எல்லா சமுக்கும் மாட் Z வந்து 2 தான். பாயிண்ட் எங்கே இருக்கு? பாயிண்ட் வந்து பிளஸ் எக்ஸ், ஒய் வந்து நெகட்டிவா இருக்கு. பிளஸ் நெகட்டிவ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா வந்து ஆஸ் யூசுவல் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபான்றது பை பை 6. இல்லாட்டி கூட கண்டுபிடிங்க tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் 3. அப்போ ஆல்ஃபான்றது மைனஸ் மாடுலஸ்ல பாசிட்டிவ் 1 பை ரூட் 3. 1 பை ரூட் 3க்கு வந்து ஆங்கிள் வந்து பை பை 6. தீட்டா வந்து மைனஸ் ஆல்ஃபா. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஏ ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ மைனஸ் ஆல்ஃபானா மைனஸ் பை பை 6ன்னு எழுதுறோம். இது வந்து என் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். தென் மாட் Z ஈக்குவல் டு 2. ஸோ என்ன ஹைலைட்னா கொடுத்துருக்க சம மாட் Z கண்டுபிடிங்க. மாடுலஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துருக்க பிளஸ்ஸா மைனஸா எந்த குவாட்ரண்ட்ல வருதோ அந்த குவாட்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் example 2.23 represent the complex number in polar form. போலார் ஃபார்ம்ல எழுத போறோம். போலார் ஃபார்ம்ல என்ன? r cos θ plus i sin θவா. போலார் ஃபார்ம்ல என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸும் டைரக்ஷனும் வரும். என் குட்டிமா வந்து எங்க உட்காந்துட்டு இருக்கு? ஃபீனிக்ஸ் மால்ல உட்காந்துட்டு இருக்கு. சரியா? அதுக்கு நான் டிஸ்டன்ஸ் மாட் Z வேணும், அது என்னோட r. டைரக்ஷன்றது θ வேணும். θன்றது தான் இங்க ஜெனரல் ஆர்குமெண்ட். ஜெனரல் ஆர்குமெண்ட்டை a r g ஸ்மால் ஆஃப் z which is equal θ. அதை எப்படி எழுதலாம்? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேபிட்டல் ARG பிளஸ் 2kπ ரொட்டேஷனா சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தீட்டா ஆல்ஃபா எடுத்துட்டு போயிட்டு எந்த குவாட்ரண்ட்ல அக்கர் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தீட்டா மாறும். சரியா? அப்படி போட்டா போதும். சரி, ஃபர்ஸ்ட் -1 மைனஸ் ஐ ஈக்குவல் டு போலார் ஃபார்ம் r cos θ i sin θ. r என்று மாட் Z ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். தீட்டா வேணும்னா தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z which is equal to கேபிட்டல் AR ஆஃப் Z பிளஸ் 2kπ. இதை வந்து ஆல்ஃபான்னு எழுதலாம். வேற ஆல்ஃபா ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x. தென் குவாட்ரண்ட்குள்ள போய் செக் பண்ணணும். சரியா? மாட் Zனா என்ன? ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயரா. 1 ஸ்கொயர் பண்ணுங்க, 1 ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ரூட் 2ன்னு வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x. y வேல்யூ எவ்வளோ? 1, x வேல்யூ 1. ஸோ -1 பை -1 கேன்சல் பண்ணா tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ வந்து பை பை 4. அப்புறம் ஆல்ஃபா கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பாயிண்ட்டை போய் செக் பண்ணும். பாயிண்ட் வந்து ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல்ஃபா மைனஸ் பைன்னு எழுதணும். ஆல்ஃபா வேல்யூ வந்து பை பை 4 மைனஸ் ஆஃப் பை. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -4 பை பை 4 which is equal to -3 பை பை 4. ஸோ தீட்டா எப்போ வந்தாலோ அது கூட நான் 2kπ எழுதணும். ஜென்ரல் டேர்ம் எழுதணும். உன்னை சுத்தி நான் வருவேன் 2kπ எப்பவுமே.
ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு வர ஆல்ஃபாவை -3π/4 எழுதிட்டு ப்ளஸ் 2kπ where k equal to set of all integer. இப்போ zன்ற நம்பர் ஈக்குவல் டு r cos θ ப்ளஸ் i sin θ. ஆரோட வேல்யூ √2 cos தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதணும்? இந்த -3π/4 ப்ளஸ் 2kπ. சிமிலர்வே இங்கேயும் தீட்டாக்கு பதிலாக அதை எழுதிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் போலார் ஃபார்ம். ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு போலார் ஃபார்ம் எழுதுறோம். நெக்ஸ்ட் 1 + i√3 கொடுத்துருக்காங்க. போலார் ஃபார்ம் என்ன? r cos θ ப்ளஸ் i sin θ. rனா mod z, mod zனா √(x² + y²). xனா 1², yனா √3². 1 ஸ்கொயர் பண்ணா 1, √3 ஸ்கொயர் பண்ணா 3, 1 + 3 வந்து 4, √4. √4 எடுத்தா 2. அப்போ mod z = 2ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் தீட்டா வேணும். தீட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஆர்குமெண்ட் ஆஃப் zனா ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபா tan inverse of y/x. tan inverse of y/x tan inverse of y வேல்யூ √3/1, tan inverse of √3 ன்னு வரும். tan inverse of √3 னா வேல்யூ வந்து π/3. tan inverse of √3 வேல்யூ வந்து π/3. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன? ஆல்ஃபா கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுத்துருக்க பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். இது என்ன? ரெண்டுமே பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எழுதிடலாம். இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபானா தீட்டா ஆல்ஃபா வேல்யூ π/3. எப்போ தீட்டா எழுதினாலும் 2kπ ஆட் பண்ணணும். இப்போ z = 1 + i√3 r cos θ + i sin θ. இது போலார் ஃபார்ம். r வேல்யூ வந்து √2 அண்ட் cos தீட்டாக்கு பதிலாக π/3 + 2kπ + i sin θ. தீட்டாக்கு பதிலாக π/3 + 2kπ where k belongs to integer. இது இன்னும் சிம்பிளா எழுதணும்னா √2 sis of 2kπ + π/3ன்னு எழுதலாம். where k belongs to set of all integer ன்னு இப்படியும் எழுதலாம். இதுவும் கரெக்ட் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.24 ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அவங்க என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா ஒன்லி we need to find theta. அந்த ஆல்ஃபா மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். 2kπ ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? zன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க -2/1 + i√3. சரி, இது பேசிக்கா என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் ஆர்க் z. ஆர்க் zனா ஆல்ஃபா. ஆல்ஃபானா tan inverse of y/x. ஆர்க் z ஆல்வேஸ் -πலேருந்து ஓப்பன் மைனஸ் இன்டர்வல்லேருந்து பை வரைய க்ளோஸ் இன்டர்வல்குள்ள லை ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒன் வேர்ட், மறக்கூடாது என்னைக்கும். சரியா? கொடுத்துருக்க z கான்ஜுகேட் பண்ணுங்க. ஏன்னா கீழே ஐன்னு இருக்கா. இன்டூ 1 - i√3 1 - i√3 மேலே -2 இன்ட்டு இந்த டேர்ம் அதே டேர்ம் a + b a - b னா a² - b²னால இந்த ஐயை நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா -1னால ப்ளஸ்ஸாக மாறிடும். √3² 3ன்னு வரும். ஸோ 1 √3 ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் 1 + 3 = 4ன்னு வந்துருச்சு. இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. இதை அடிங்க ரெண்டுத்தையும் -1/2ன்னு வருது. -1னால இதை மல்டிப்ளை பண்ணால் -1 - ப்ளஸ்ன்னு மாறிடுச்சு. ஓகே, நவ் என்ன பண்ணணும்? இது என்னோட z இல்லையா? எனக்கு z கிடைச்சிச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா tan inverse of y/x எழுதலாம். இப்போ இந்த இதுல பாயிண்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு எங்கே வரும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா எப்படி இருக்கணும்? π - ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்கணும். கரெக்டா? அப்போ π - ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னா பை அப்படியே வரும். மைனஸ் ஆல்ஃபான்றது tan inverse of y/x. நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே எழுதலாம், இல்லை இப்படியே டைரக்டாவும் பண்ணிக்கலாம். π - ஆஃப் tan inverse of y/x. y வேல்யூ வந்து √3, x வேல்யூ வந்து -1, tan inverse of √3. இதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? tan inverse of √3 வேல்யூ வந்து π/3. எல்சிஎம் எடுத்தா 3π - π/3ன்னு வரும். சால்வ் பண்ணா 2π/3. ஆர்குமெண்ட் ஆஃப் z = 2π/3. ஸோ 2π/3 லைஸ் பிட்வீன் த இன்டர்வல் -πலேருந்து 180 இருக்கும். ஸோ இது 120 வரும்னு நினைக்கிறேன் மல்டிப்ளை பண்ணோம். சரியா? ஸோ இது 2.24. நெக்ஸ்ட் 2.25 ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரி, இங்க பாருங்களேன் 3/2 6. இந்த 2வை இதுல அடிச்சிங்கன்னா 3 மாறும். 3 3s are 9. இது எப்படி இருக்கு பாருங்க. இது e⁻i⁻வா? நமக்கு என்ன தெரியும்? e⁻i⁻ அப்படின்னா cos θ + i sin θன்னு எழுதுவோம் ஆய்லர் ஃபார்முலா. அப்ப இது எப்படி எழுதலாம்? e⁻i⁻, தீட்டாக்கு பதிலா π/3 எழுதுறோம். முடிஞ்சிச்சு. இங்க வாங்க, தீட்டாக்கு பதிலா π/6. அப்ப e⁻i π/6 முடிஞ்சிச்சு.
டினாமினேட்டர் சேம்னா மேலே இருக்க பவர் ஆட் பண்ணிக்கலாமா? இ பவர் ஐ பை பை 3 ப்ளஸ் 5 பை பை 6. எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து 6. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 பை பை 6 ப்ளஸ் 5 பை பை 6. டினாமினேட்டர் சேம் மேலே ஆட் பண்ணால் 7 பை பை 6. கிளியர்? நவ் 9 டைம்ஸ் ஆஃப் இ பவர் ஐ 7 பை பை 6 எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா, தீட்டாக்கு பதிலாக 7 பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக 7 பை பை 6 எழுதிட்டோம். 7 பை பை 6க்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரி, 7 பை பை 6னா என்ன? பை வந்து 180 பை 6ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணா 30, 7 30 210. ஸோ ஆங்கிள் ரொட்டேஷன் பார்க்கணும். ஆல் சில்வர் டீ கப்பா 210. 210 வந்து உங்களுக்கு என்ன இங்கே வரும்? 210 வந்து இங்கே வரும். அப்போ இந்த டேர்ம்ல ஒன்லி tan மட்டும் தான் பாசிட்டிவ். ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்கு? காசு. அப்போ இது எப்படி எழுதலாம்? நீங்கள் 210 வந்து 180 + 13 எழுதலாமா? 180 + 13 எழுதலாம். அப்போ 180 + 13 ரிமைனிங் என்ன? 30. cos 30 வேல்யூ மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து 210 டிகிரி. 210 டிகிரியில் நல்லா கவனிக்கணும். இது 210 டிகிரி. 210 டிகிரி நான் எப்படி எழுதலாம்? 180 + 13 எழுதலாம். அப்போ cos 30 மட்டும் தான் வரும். cos 30 வேல்யூ வந்து √3/2. ஆனால் இந்த குவார்டர் எண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ்னால மைனஸ் வருது. ஏன்னா இங்கே தான் வந்து அக்கர் ஆகுது 180 + θ தேர்ட் குவார்டர் எண்ட்ல. இந்த குவார்டர் எண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ். அப்போ 180 + 30 வந்து 210. 180 போயிடும். 30க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா √3/2 மைனஸ் ஏன் வருதுன்னா தேர்ட் குவார்டர் எண்ட்ல tan மட்டும் தான் பாசிட்டிவ், காசு நெகட்டிவ், அதனால -√3/2. இதை இப்படி மாற்றி இது இப்படி எழுதுறோம். நவ் ஐ சைன் 7 பை பை 6. 7 பை பை 6 உங்களுக்கு இங்கே தான் வரும். இங்கே என்ன கதை? ஒன்லி tan மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ sin 30 வேல்யூ 1/2. ஆனால் மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வருது அப்படின்னா தேர்ட் குவார்டர் எண்ட்ல சைன் வந்து மைனஸ், தேர்ட் குவார்டர் எண்ட்ல காசும் மைனஸ். அப்போ cos 30 வேல்யூ √3/2, sin 30 வேல்யூ 1/2. ஸோ 210 180 + θ எழுதலாம். இது வந்துருச்சா? இப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -9 √3/2 மைனஸ் ஐ 9/2. இதுதான் இட் இஸ் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.26. ஃபைண்ட் த குவாஷன் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். குவாஷன்ல இருக்கு ஒன்றும் இல்லை. cos θ + i sin θ e பவர் i θன்னு எழுதலாமா? θக்கு பதிலாக 9π/4. இங்கே என்ன இருக்கு? -3/4 -3/2 -3/2ன்னு இருக்கு. அப்போ e பவர் -3π/2ன்னு எழுதிட்டோம். கீழே இருக்க e பவர் மைனஸ் வந்து மேலே போச்சுன்னா e ப்ளஸ்ன்னு எழுதலாம். 1/2 அடிச்சிங்கன்னா 1/2. பேஸ் காமனாக இருந்தால் மேலே இருக்க ஆட் பண்ணலாம். அப்போ 9π/4 + 3π/2வா? இப்போ இங்கே என்ன கவனிக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எவ்வளோ? 4. 2ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா 6π/4. 4 காமனாக இருக்குது. இது எப்படி எல்லாம் 15π/4ன்னு எழுதலாம். இப்போ e பவர் i 15π/4ன்னு எழுதலாம். e பவர் i θ எப்படி எழுதலாம்? cos θ + i sin θன்னு எழுதலாம். θக்கு பதிலாக இதை அப்ரோச் பண்ணிட்டோம். 15π/4ன்றது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 15 × πன்றது 180/4. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 45ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 45ன்னு வரும். 15 × 45 வந்து 675 டிகிரி. 675 டிகிரியை நீங்கள் 360ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 315 டிகிரின்னு வரும். 315 டிகிரி எப்படி எழுதலாம்? 360 - 315 எழுதலாம். 360ன்றது உங்களுக்கு என்ன? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசு மட்டும் பாசிட்டிவ். அப்போ இது என்ன மீனிங்? 3. ஸோ பேசிக்காக இதை 15π/4 வந்து டிவைட் பண்ணால் 675 வருது. இதை 360ல் டிவைட் பண்ணிங்கன்னா 315 θன்னு வரும். 315 θவை நீங்கள் எப்படி எழுதலாம்னா 360 - 315. அப்போ இது வந்து பேசிக்காக ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா 315 இருக்கும். அப்போ அது 360 - 315 எழுதலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் 45 டிகிரி, cos 45 டிகிரின்னு வரும். cos 45 டிகிரி வந்து π/4. π/4 cos 45 டிகிரி π/4. π/4 வந்து 1/√2ன்னு எழுதிட்டேன். ஏன் பிளஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து காஸ் மட்டும் பிளஸ். இப்போ இதையும் நீங்கள் அதே மாதிரி பண்ணால் 15/4 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தால் 675 வரும். இதை 360ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 315 வரும். sin 31 டிகிரி எப்படி எழுதலாம்? 360 - 315 எழுதலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 45 டிகிரி வரும். sin 45 டிகிரி. sin 45 டிகிரி ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும் தான் ப்ளஸ். இப்போ sin நெகட்டிவ்னு வரும். sin π/4 sin 45 டிகிரி வேல்யூ 1/√2. சரியா? இப்போ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. வெளில 1/2 இருக்கு. 1/2√2 - i 1/2√2ன்னு வரும். புக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா
கீழே வந்து ரேஷனல் நம்பர் √2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் √2 பண்ணீங்க அப்படின்னா √2/√2 2 2s are 4 வரும். இது √2 டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 வரும். therefore it is a complex rectangular form. ஓகேவா? இதோட உங்களுக்கு முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.7 கான்செப்ட் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா எக்ஸசைஸ் வைஸா ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நீங்கள் இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு போலார் ஃபார்ம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுனா z = r cos θ + i sin θ. ஆயிலர் ஃபார்மில் z = r e power i θன்னு எழுதுவோம். சரியா? ஆர்ன்றது மாட் z, டிஸ்டன்ஸோ டைரக்ஷன் சொல்கிறது தான் போலார் கோஆர்டினேட்ஸ். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய் கைஸ். பாய். See you.